பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கன்வென்ஷனுடைய 3ஆம் நாள் மாலையில் அப்பாவுடைய பாதத்தில் அமர்ந்திருக்க அவர் நமக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்திரம் செய்கிறேன். கடந்த 2 நாட்களும் நம்முடைய தேவன் நமக்கு நல்லவராயிருந்தார். நான் வியாழக்கிழமை அதிகாலமே 5 மணிக்கு 4:45 நினைக்கிறேன், நாகர்கோவில் இறங்கும்போது நல்ல மழை. இங்கே மருதங்கோடில் இறங்கும்போது நல்ல மழை. அது பிற்பாடு நான் மழையை பார்க்கல. ஆமென். வியாழக்கிழமை காலையில் கிட்டத்தட்ட ஒரு 6:30 மணி வரைக்கும் நான் மழை பார்த்தேன். அது பிற்பாடு நான் உங்கள் மாவட்டத்தில் இந்த ஏரியாவில் எங்கும் மழை பார்க்கல. நம்முடைய ஆண்டவர் நல்லவர். ஆமென். அவர் எவ்வளோ பெரியவர் பாருங்க, எவ்வளோ அற்புத. நம்ம மழை பெய்யும் நினச்சிக்கிட்டு பந்தல் போட்டோம். ஆமென். ஆனால் ஆண்டவர் பந்தல் போட சொல்லலை. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் இங்கே வரக்கூடாதபடி சத்ரு எந்தெந்த விதத்திலெல்லாம் தடைகளை கொண்டு வர முடியுமோ அவ்வளோ பெரிய பெரிய தடைகளை சத்ரு கொண்டு வந்தும் அத்தனையும் முறியடித்து இங்கே வர கர்த்தர் கிருபை செய்தார். ஆமென். 2வது, நேற்று மாலை 5 மணிக்கு நான் ஜெபம் செய்து தயாராகி கொண்டு இருக்கும் பொழுது நான் இருந்த வீட்டில் 1 வயசு குழந்தை ஓடி வந்து, அவன் மேலே ரொம்ப பாசம், ஓடி வந்து மடியில் ஏறி உட்காந்து என்ன நடந்ததுன்னு தெரியல, கண்ணாடி திடீர்னு உடஞ்சி போச்சு. 55,000 ரூபாயோட கண்ணாடி ஒரு நிமிஷத்துக்குள்ளே தூள் ஆயிட்டு. அடுத்த 1 மணி நேரத்துக்குள்ளே நான் ரெடியாக இங்கே வரணும். என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒரு 2 பேருக்கு கால் பண்ணி பார்த்தேன், ஒரு பிரயோஜனம் இல்லை. திடீர்னு பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணேன். ஒன்றும் பயப்பட வேண்டாம், இதோ நான் கார் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னேன். 1/2 ஹவருக்குள்ளே இது ஒரு டூப்ளிகேட் ஆனாலும் பரவாயில்லை, சமாளிக்கக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்து நல்லபடியாக ஒரு 1/2 ஹவருக்குள்ளே இதை கிடைக்க கர்த்தர் உதவி செய்தால். இன்னைக்கு எனக்கு 2 கண்ணாடி சென்னையிலேருந்து வந்துட்டு இருக்குது. நாளை காலையில் வந்துடும். அப்போ நாளைக்கு பின்னாடி முன்னாடி எல்லாம் கண்ணாடி இருக்கும். ஓகே. நம்முடைய ஆண்டவர் ரொம்ப நல்லவர். என்னை இந்த இடத்துல அழைத்து இந்த மீட்டிங்கில் செய்தி கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை எனக்கு ஆயத்தப்படுத்தின உங்களுடைய சபையின் போதகர் பாஸ்டர் பாபு அவர்கள், அவருடைய குடும்பம், சபையின் மக்கள், அவருடைய மகன் மகள் குடும்பம் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய நன்றி வாழ்த்துதலை நான் தெரியப்படுத்துகிறேன். நான் அதிகமாக நேசிக்கிற ஒரு தேவனுடைய தாசன். கர்த்தருடைய கிருபையினால் அவரை காணவும் அவரோடு பழகவும் கர்த்தர் கிருபை செய்தார். இப்போது ஒவ்வொரு வாட்டி நான் இங்கே வரும்போது ஏதோ ஒரு நன்மை நடக்கும். இந்த வாட்டிலும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்மை நடக்க போகுது. அதுக்குள்ள ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்குது. ஆமென். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். இந்த 3 நாட்களும் நல்ல அழகான பாடல், நல்ல வர்ஷிப். எனக்கு பாட்டு வர்ஷிப்பு சரியா இல்லைங்கி மெசேஜே வராது. ஆனால் நல்ல எனக்கு ஏற்றபடி, நான் விரும்புகிறபடி நல்ல மியூசிக், நல்ல பாடல், நல்ல அழகாகவே கொயரில் பிள்ளைகள் செயல்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உண்மையாகவே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கர்த்தர் இன்னும் மேலும் மேலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கே போனாலும் இந்த PA சிஸ்டம் கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணும். ஆனால் இங்கே அந்த ப்ராப்ளமே இல்லை. இந்த பிள்ளைகளை கர்த்தர் ரொம்ப ரொம்ப ஆசீர்வதிப்பார் நான் நம்புகிறேன். நிச்சயமாக கர்த்தர் அவர்களை மகிமையாக இன்னும் பலத்த கிரியைகள் செய்து ஆசீர்வதிப்பார் என்று நான் விசுவாசிக்கின்றேன். இந்த 3 நாட்களும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய நன்றி வாழ்த்து நான் தெரியப்படுத்துகிறேன். இந்த நாட்கள் என்னை தங்க வைத்து எனக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்து, அதாவது இன்றைக்கு பிறந்த ஒரு குழந்தை எப்படி பார்க்கணும் அதே மாதிரி தான் இப்போ என்னை பார்க்க, அந்த மாதிரி கண்டிஷன் பாடி. ஆனபடி அந்த அளவுக்கு ஒரு தாய் ஒரு பிள்ளை பார்க்குறது போல் நான் தங்குற வீட்டிலே பிள்ளைகள் எனக்காக எல்லா பணிவிடைகளையும் செய்து, அதை எப்படி நன்றி சொல்லுது எனக்கு தெரியல. அவ்விதமாக அவர்கள் என்னை பாதுகாத்தார்கள். அதனுடைய எல்லா நன்மையும் பிரதிபலனும் இயேசுப்பா அவங்களுக்கு கொடுப்பார். நிச்சயமாக கர்த்தர் செய்வார், நான் விசுவாசிக்கிறேன். நம்முடைய தெய்வம் நல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த 3 நாட்கள் நம்மளை போகிறோம் வரோம், எந்த ஒரு ஆபத்து இல்லாமல் தேவன் நம்மளை பாதுகாத்தார். சந்தோஷத்தோடு வந்து சந்தோஷத்தோடு போக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்தார். நேற்று 2 நாட்களிலும் உங்களுக்கு அநேகருக்கு விடுதல் கிடைத்திருக்கிறது. உங்களுடைய சரீரத்தில் விடுதல். நேற்று மேல்புறம் சர்ச்சின் ஒரு ஃபேமிலி இங்கே வந்திருந்தோம். இன்றைக்கு அநேகமாக வரும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு இன்றைக்கி ஒரு ப்ரோக்ராம்னால முடியல. நேற்று அவங்க வந்து சாட்சி கொடுக்க வேண்டியதான், நான் டைம் இல்லை. போன மாதத்துக்கு முந்தின மாதம் அந்த சர்ச்சில் நான் பேசும்பொழுது அந்த பிள்ளைக்காக செபித்தோம். அவருடைய யூட்ரஸிலே ப்ராப்ளம், யூட்ரஸிலே கட்டி ரிமூவ் செய்யணும், இல்லாவிட்ட யூட்ரஸ் ரிமூவ் செய்யணும். தைராய்டு ப்ராப்ளம், ஒன்றும் செய்ய முடியலன்னு சொல்லி டாக்டர்கள் கைவிரித்த இடத்துல செபித்து அனுப்பிவிட்டோம்.
அவர்கள் ஹாஸ்பிட்டலில் போய் தியேட்டருக்கு போகும்போது மறுபடியும் எனக்கு கால் பண்ணி ஜெபித்தோம். ஆனால் தியேட்டருக்கு போய் பார்க்கும் பொழுது ஆப்ரேஷன் பண்ண வேண்டாத அளவுக்கு இயேசுப்பா அற்புதம் செய்து நேற்று மாலை கூட்டத்தில் இங்கே கலந்து கொள்ள கர்த்தர் அவங்களுக்கு பாக்கியத்தை கொடுத்தார். அவங்க நேற்று சொல்கிறேன், எப்படியப்பா உங்களுக்கு நன்றி சொல்கிறேன்னு தெரியல, ஆண்டவர் இவ்வளோ பெரிய நல்லவர், இவ்வளோ பெரிய அற்புதம். அதே போல் உங்களுக்கு அநேகருக்கு இயேசுப்பா அற்புதத்தை செய்வார். இன்றைக்கு ராத்திரி கொஞ்சம் செய்தி முடித்த பிற்பாடு உங்களுக்காக முக்கியமாக ஜெபிக்க வேண்டிய ஆட்கள் இருந்தால் கொஞ்சம் டைம் ஆனாலும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். நான் நேரத்தை எடுத்து உங்களுக்காக ஸ்பெஷலாக ப்ரேயர் பண்ண போகிறோம். மைக்கெல்லாம் ஆஃப் பண்ண பிற்பாடு அந்த ப்ரேயர் நடைபெறும். குறித்த நேரத்தை நம்ம மைக் ஆஃப் பண்ணி தான் ஆக வேண்டும். கர்த்தர் நிச்சயம் இன்றைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் விடுதலை தருவாராக. நான் தொட்டு ஜெபிக்கணும் ஆசைப்படுற நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். டைம் ஆனாலும் நான் வெயிட் பண்ணுறேன். என்ன டயர்டாக இருந்தாலும் என்ன பலவீனமாக இருந்தாலும் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். விடுதலை இல்லாமல் போகக்கூடாது. இயேசுப்பா நமக்கு விடுதலை தருவாராக. இப்போது நான் செய்திக்கு முன்பாக ஒரு 2 காரியத்துக்காக ஜெபித்து செய்தி கொடுக்கலாம்னு ஆசைப்படுகிறேன். படிக்கின்ற பிள்ளைகள், பள்ளிக்கூடம் கல்லூரி படிக்கிற பிள்ளைகள் கொஞ்சம் எளிமை நெல்லுங்க பார்ப்போமே. கல்லூரி பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைங்கள், அவங்களோடு சேர்ந்து படித்து முடித்து வேலை கிடைக்கல, திருமணமாக இல்லை, நேரம் இல்லாதனால ஒரடியாக எழுப்பி நிற்போம். திருமணமாகாத பிள்ளைகள், படித்து முடித்து வேலை கிடைக்காத பிள்ளைகள் எல்லாம் எழுப்பி நில்லுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் எல்லா ஊழியக்காரரும் உங்களோட வலது கருத்தை இந்த பிள்ளைகளுக்கு நேராக நீட்டுங்க. பந்தலிலே அமர்ந்திருக்கிற பேரண்ட்ஸ், பெற்றோர்கள், தாய் தகப்பன்மார், சகோதரங்கள், உங்களோட வலது கருத்தை இந்த பிள்ளைகளுக்காக உயர்த்துங்க. இந்த காலத்தில் பிள்ளைகளுக்கு எந்த சேஃப்டியும் கிடையாது. கொடிய பாவம், கொடிய பாவம், ஆணு பெண்ணு வித்தியாசம் இல்லாமல் எல்லா பிள்ளைகளும் பாவத்துக்குள்ளே அடிமைகளாக போய் கொண்டிருக்கிறோம். பள்ளிக்கூடம் விட முடியாது, டியூஷனுக்கு விட முடியாது, வெளியில் விட முடியாது, ஒரு விதத்திலும் பிள்ளைகளுக்கு சேஃப்டி இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கொடிய பாவ நிரம்பின உலகத்தில் நம்முடைய தலைமுறைகள் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். தயவு செய்து மேடை நிற்கிற ஊழியர்கள் கொஞ்சம் எழும்பி நின்று இந்த மக்களுக்காக கரங்களை நீட்டும்படி நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். பேரண்ட்ஸ், விசுவாசிகள் எல்லாம், தாய் தகப்பன்மார், சகோதரி இருக்கிற இடத்துல உங்களோட கருத்தை உயர்த்தி நாம் ஒருமனப்பட்டு நம்முடைய பிள்ளைகளை இயேசுவோட கருத்திலே கொடுப்போம். புரதா நகஷ்யா தியானகா ஷம்துராதோ நிகா மானதினியா தியாக்கியாலபா ஷீதாகாரா தூனாதோ நிகா. ஆண்டவரே, உம்முடைய கிருபை என் பிள்ளைகள் மேல் இறங்குவதாக, என் பிள்ளைகள் மேல் உம்முடைய கிருபை இறங்குவதாக, உம்முடைய கிருபை என் பிள்ளைகள் மேல் இறங்குவதாக, உம்முடைய கிருபை என் பிள்ளைகள் மேல் இறங்குவதாக. இயேசுப்பா, உம்முடைய கிருபை என் பிள்ளைகள் மேல் இப்ப இறங்குவதாகப்பா. என் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை தாரும் ஆண்டவரே. என் பிள்ளைகளுக்கு இரத்தத்தினுடைய அடையாளம் போடுங்கப்பா. பாதுகாப்பை தாரும் ஆண்டவரே. நல்ல புத்தியை கொடுங்கப்பா, நல்ல கீழ்ப்படுதலை கொடுங்கப்பா. எந்த துஷ்டனுடைய கண்ணியிலோ வலையிலோ குழியிலோ என் பிள்ளைகள் விழக்கூடாது ஆண்டவரே. எந்த சதியிலும் என் பிள்ளைகள் விழக்கூடாதுப்பா. எந்த பாவத்துக்கு என் பிள்ளைகள் அடிமைகளாக போகக்கூடாது ஆண்டவரே. இயேசுப்பா, 9th 10th +1 +2 காலேஜில் படிக்கிற பிள்ளைகளை பத்திரமாக நீ பாதுகாத்துக் கொள்ளுவீராக. ஆண்டவருடைய கிருபை என் பிள்ளையோடு இருக்கும்படி நான் ஜெபிக்கிறேனப்பா. எல்லாரும் இரத்தத்தால் முத்திரையிடுவீராக, ஆசீர்வதிப்பீராக. நல்ல புத்தியும் ஞானமும் கிருபையும் கொடுத்து எல்லா எஜுகேஷன் தேவைகள் கர்த்தாவே நீ சந்தித்து அவங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த மீட்டிங் மூலமாக, இந்த ஜெபம் மூலமாக ஒரு திறந்த வாசலை என் கர்த்தர் தரும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, முதல் நாள் நாங்கள் பார்த்தோமே, வெளிப்படுத்தல் 3:8, அதன்படி ஒருவனாலே பூட்ட முடியாத ஒரு திறந்த வாசலை படித்து முடித்து வேலைக்காக நிற்கிற பிள்ளைகளுக்கு மிக சீக்கிரத்தில் கர்த்தர் திறக்கும்படி ஜெபிக்கிறோம். திருமணங்கள் தடைப்பட்டு நிற்கிற ஆண் மக்கள், பெண் மக்களுக்கு இந்த மீட்டிங் மூலமாக, இந்த ஜெபம் மூலமாக திருமண காரியங்களை கர்த்தர் பரலோகத்தை கேட்ட பிரகாரம், நீர் விரும்புகிற பிரகாரம் என் பிள்ளைகளுக்கு திருமணத்தை ஆயத்தப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறோம். என் தேவனதை செய்கிறதுக்காக நன்றி, என் தேவனதை செய்கிறதுக்காக நன்றி, என் தேவனதை செய்கிறதுக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த ஜெபம் என் பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமாக, இந்த பிள்ளைகளுக்கு ஒரு கோட்டையாக, ஒரு அரணாக, ஒரு பாதுகாப்பாக இருக்க கர்த்தர் கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம். ஒரு பிள்ளையும் தலதரித்து போகக்கூடாது, பாவத்துக்கு அடிமை இருக்க கூடாது, பெற்றோருக்கு முள்ளாய் இருக்க கூடாது, பெற்றோருக்கு கிரீடங்களாக, பந்திக்கு சுற்றிலும் ஒலிமர கன்றுகளாக ஆண்டவரே என் பிள்ளைகளை மாற்றுவீராக. அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எழுமை நிற்கிற அத்தனை பிள்ளைகளை பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் அனுக்கிரகித்து ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், 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 ஆமேன். இந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு கரவசை எழுப்புவோமா? ஆமேன். உட்காருங்க.
60 வயதுக்கு மேற்பட்டவங்க இருந்தா கொஞ்சம் எழும்புங்க பார்ப்போமே. 60 70 பலத்தின் மிகுதியால் 80ன்னு சொல்றாங்களே. 60 வயதுக்கு மேற்பட்டவங்க கொஞ்சம் எழும்புங்க, வெக்கப்படக்கூடாது. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போறோம். திருமணமாகி கணவன் இறந்தோ இல்லை கைவிடப்பட்டோ இருக்கிற பெண்கள் இருந்தால் நீங்களும் தயவு செய்து எழுப்பி நில்லுங்க. திருமணமாகி கணவனால் கைவிடப்பட்ட இல்லை மரித்து போன இருந்தால் நீங்கள் எழுப்பி நில்லுங்க. நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். என்னோடு கூட தேவதாசர்கள் இருப்பான்னு நினைக்கிறேன், ஜெபிக்க நினைக்கிறேன். கர்த்தர் இப்ப இந்த ஜெபத்தை கேட்பாராக. இந்த எழும்பி நிற்கிற வயதிலே முதிர்ந்தவங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கணவனால் கைவிடப்பட்டவங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். பரலோகம் இறங்கி வந்து அவங்களுக்கு ஏற்ற பாதுகாப்பு, பலன், கிருபை, சத்துவம், சமாதானம், சந்தோஷம், உடை, உணவு, தங்க இடம், மன நிம்மதி, சந்தோஷம், சமாதானம் என் கர்த்தர் தரும்படி ஜெபிக்கிறோம். இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு பலவீனமோ வியாதியோ வந்தவங்களை அடிமைப்படுத்த விடக்கூடாதப்பா. தங்களுடைய தேவைக்காக ஒருத்தன் படிவாசலுக்கு நீ அனுப்பக்கூடாதப்பா. எந்த மனுஷனை நாடி போக நீ விடக்கூடாதப்பா. எழும்பி நிற்கிற இந்த பிள்ளைகள் உயிரோடு இருக்கும் காலம் முழுவதும் இவங்களுக்காக கர்த்தருடைய கிருபையின் கரம் இருந்து இவங்களுடைய அனைத்தும் தேவைகளை கர்த்தர் சந்தித்து பலத்திலும் சுகத்திலும் ஐஸ்வர்யத்திலும் கனத்திலும் மகிமையிலும் அவர்கள் தேறி காண என் கர்த்தர் கிருபை தரும்படி நான் ஜெபிக்கிறோம். அற்புதம் இப்ப நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும். தேவனுடைய பலன், தேவனுடைய சமாதானம், தேவனுடைய சந்தோஷம் அதிகமாக அவங்களுக்கு தந்தரலும்படியாக ஜெபிக்கிறேனப்பா. ஆண்டவரே, அவங்களுடைய சரீரத்தில் காணப்படுகிற எல்லா பலவீனங்கள், எல்லா நோய்கள், எல்லா மன அழுத்தங்கள், மன சோர்வுகள், எல்லா டிப்ரெஷன், எல்லா போராட்டங்கள், எல்லா பயத்தின் ஆவிகள், எல்லா வறுமைகள், கஷ்டங்கள், பட்டினிகள், நிந்தனைகள், அபமானங்கள், கேலிகள், பரிகாசங்கள் இயேசுவின் நாமத்தில் இப்போது மறையும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தெய்வ சமாதானம் அவங்களுக்குள்ள இப்ப நிரம்புவதாக. உம்முடைய பாதுகாப்பும் உம்முடைய வல்லமையும் என் பிள்ளைகள் மேல இப்ப இறங்கும்படி உம்முடைய நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். இவர்களை நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அனுக்கிரகித்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். மற்றவங்க எல்லாரும் ஒரு நிமிஷம் எழும்பலாமா? உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். உங்களோட குடும்பத்துக்காக எல்லாரும் எழும்பி நில்லுங்க பார்ப்போமே. எல்லாரும் எழும்பி நில்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் எழும்புன்னு சொல்லுமோ, நம்ம எல்லாரும் எழும்பணும். ஓகே, நம்ம எல்லாருமே சேர்ந்து ஜெபிப்போம். கரங்களை நீட்டி பாஸ்டர்ஸ் எல்லாரும் என்னோடு சேர்ந்து இந்த இடத்தில் வந்த பிள்ளைகளை நாம் ஆசீர்வதிக்க போறோம். ஏசப்பா சொன்னேன், என் பாதத்தில் வருகிற ஒருவனையும் நான் வெறுமையாக விட மாட்டேன்னு சொன்னேன். ஆசீர்வாதத்தின் தந்தை நம்முடைய அப்பா, அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இந்த கூடுகைக்கு வந்தது உங்களுக்கு நஷ்டமே ஆகாது. ஒருவேளை நீங்க பைக்கில் பெட்ரோல் ஊற்றி வந்திருக்கலாம், கார்ல பெட்ரோல் ஊற்றி வந்திருக்கலாம், நீங்க பஸ் பிடித்து வந்திருக்கலாம், ஆட்டோ பிடித்து வந்திருக்கலாம், நடந்து வந்திருக்கலாம். எப்படி வந்தாலும் உங்களுக்கு இந்த மீட்டிங் நஷ்டமாய் மாற மாட்டேன். இது உங்களுக்கு லாபமாய் மாறப்போவது. உங்களுக்கு லாபமாய் மாறப்போவது. உங்களுடைய குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்று கண்ணு திறக்க போவது. அன்றைக்கு மறுபூமியில் ஆகாரின் குழந்தையின் அழுகையின் சத்தத்தை கேட்டு நீருறவை திறந்து கொடுத்த கர்த்தர், ஒருவனாலும் அடைக்க முடியாத புதிய ஜல உறவுகள், புதிய ஜல ஊற்று கண்ணுகள் கர்த்தர் உங்களுக்கு திறக்க போகிறார். உங்க குடும்பத்தோட தரித்திரம் மாறப்போவது, குடும்பத்தோட சாபம் மாறப்போவது, குடும்பத்தோட கடன், அந்த உங்க வீட்டை விட்டு ஒளிய போவது. நீ கடன் கொடுக்கத்தக்க நிலைமையில் கர்த்தர் உன் ஆசீர்வாதத்தை தந்தரல போகிறார். ஓ, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருப்பதாக. நீங்க செழித்து ஓங்கி நிற்பாராக. 92ஆம் சங்கீதம் 12 படி நீதிமான் பனையை போல செழித்து லெபனோனிலே கேதுருக்களை போல வளருவான் சொன்னீரே. அந்த ஆசீர்வாதம் கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வருகிறார். நீதிமொழியின் புத்தகம் சொல்லுகிறது, நீதிமானுக்கு ஒரு கேடு வராது, நீதிமானுக்கு ஒரு கேடு வராது. நீதிமான் சந்ததியை நான் கைவிட மாட்டேன், நீதிமான் சந்ததியை நான் கைவிட மாட்டேன், நீதிமான் குடும்பத்தை கர்த்தர் கைவிட மாட்டார். ஒரு கேடும் இல்லாமல் தெய்வம் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை கனப்படுத்துவாராக, உங்களை மேன்மைப்படுத்துவாராக. உங்களுடைய வறுமை, கஷ்டம், வியாதி, துன்பம், துயரம், பயம், எல்லா பொல்லாத போராட்டங்கள், எல்லா சத்ருவின் தாக்குதல், எல்லா சத்ருவின் கொடுமைகள், அந்தகார சக்திகள், உங்களுக்கு விரோதமாய் அலையலையாக வருகிற எல்லா துஷ்ட கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் இப்ப முறியடிக்கப்பட்டு உங்களுடைய காலின் கீழே கர்த்தர் போடுகிறார். நீங்கள் நாற்காலில் அமர்கிறதுக்கு முன்னவே விடுதலை பெற்று, சுகம் பெற்று, சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, ஆனந்தத்தோடு, பேரின்பத்தோடு நீங்க அமர கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. அந்த பயங்கள் எல்லாம் மாறுது, வேதனை எல்லாம் மாறுது, பாவம் எல்லாம் மாறுது, சாபம் எல்லாம் மாறுது, வறுமை பட்டினி எல்லாம் மாறுது, தீராத பலவீன வியாதிகள் மறையுது.
இயேசுவின் நாமத்தில் தெய்வ சமாதானம் உங்கள் மேல் ஊற்றப்படுகிறது. இத்தனை ஊழியக்காரமா சேர்ந்து எங்கட வலது கரத்தை நீட்டி நாங்கள் உங்களை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால அனுகிரகித்து ஆசீர்வதித்து நாங்கள் செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 2 கரங்களை உயர்த்தி இந்த ஆலயத்தை சுத்தி எவ்வளவு ஜனங்கள் இருக்கிறாங்க பாருங்க, எவ்வளவு ஜனங்கள் இருக்கிற பாருங்க. அவங்களுக்கு அநேகருக்கு சவுண்ட் டிஸ்டர்ப் ஆயிருக்கலாம், வேதனையா இருக்கலாம், தடையாக இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு அது கசப்பு போல தெரியும். ஆரம்பம் கசப்பான இருந்தும் இந்த முடிவில் அவங்களுக்கு அது மதுரமாய் மாறப்போகுது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த ஆலயத்தை சுற்றி இருக்கிற அத்தனை மக்களுக்காக செபிப்போம். இந்த ஒளிபெருக்கின் சத்தம் எங்கெல்லாம் போகுதோ, அவங்க எந்த மதம், எந்த குல, எந்த கோத்திரம், நமக்கு அது பிரச்சனை இல்லை. அவங்களை ஆசீர்வதிப்பதற்காக தான் இந்த சபையை கர்த்தர் ஸ்தாபித்து இருக்கிறார்கள். நோவா பேழையை கட்டினது போல இந்த பேழை இங்க ஸ்தாபிக்க காரணம் இந்த வட்டாரத்தில் இருக்கிற ஜனம், இந்த எல்லைக்குள் இருக்கிற ஜனங்கள் பாதுகாக்கப்படுவதற்காக தான். அவங்களோட சுகத்துக்காக, அவங்களோட சமாதானத்துக்காக, அவங்களோட ஐஸ்வர்யத்துக்காக, அவங்களோட சந்தோஷத்துக்காக, அவங்களோட பாதுகாப்புக்காக, அவங்களோட ரட்சிப்புக்காக, ஆண்டவரே அவங்களோட விடுதலுக்காக நாங்கள் ஒருமனப்பட்டு செபிக்கிறோம். அவங்க யாராயிருந்தாலும் உங்களுடைய கண்களில் அவர்களுக்கு இப்ப தயவு கிடைப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. யாராக இந்த சபைக்கு விரோதமாக, இந்த மீட்டிங் விரோதமாக செயல்பட்டது உண்டானால் தெய்வமே அவங்களை சிக்ஷை கொடுக்காதபடி, தண்டிக்காதபடி, அவங்களை மன்னிக்கும்படி நான் செபிக்கிறோம். அற்புதம் கர்த்தர் செய்வீராக, அற்புதம் கர்த்தர் செய்வீராக, அற்புதம் கர்த்தர் செய்வீராக. நம்முடைய கருத்தை நாங்கள் கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 2 கரங்களை தலைக்கு மேலே தட்டி பரிசுத்த ஆவியானவரை வரவேற்போமா? பேசுவதற்காக நான் அல்ல, தேவனுடைய ஆவியானவர் இந்த ராத்திரி நம்மோடு இடப்பட வேண்டும். ஆவியானுடைய சத்தம் நம்முடைய காதில் நீங்க துணிக்க வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்க விடுதலை தான், அங்க நிச்சயம் விடுதலை தான். ஆவியானோட வல்லமை, ஆவியானோட விடுதல், ஆவியானோட பிரசன்னம் எல்லாரும் இது போதாது, கரவோச போதாது, நல்ல பரிசுத்த ஆவியின் நரம்போடு கூடி எல்லாரும் உரைத்த சத்தமாக ஆர்ப்பரித்து 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 ஆண்டவரே சத்தமாக உயர்த்தி விடுதலை 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 இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை. ஆண்டவரே இந்த ராத்திரி எங்களுக்கு ஒரு விடுதலை நீர் எங்களுக்கு தருகிறதுக்காக நன்றி. ஜீசஸ் ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சந்தோஷமா உட்காருவோமா? குறுகிய நேரத்துக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நான் கொண்டு வர ஆசைப்படுகிறேன். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறந்தால் பிறந்தவனுக்கு ஒரு மரணம் உண்டு. பிறந்தவன் மரித்துதான் ஆக வேண்டும். ஆனால் அந்த மரணம் நமக்கு தேவன் கற்றுக் கொடுத்திருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் மரிக்க வேண்டும். வேதம் சொல்றது கிறிஸ்துவுக்குள் மரிப்பவன் இது முதல் கொண்டு பாக்கியவான்கள் என்று எழுது. நல்லா புரிஞ்சுக்கணும் நான் சொல்றத. எல்லா மக்களுக்கும், ஜீவ மிருகங்களுக்கும், பிராணிகளுக்கும் எல்லாம் சாவு உண்டு, மரணம் உண்டு. ஆனா நம்முடைய மரணம் கொஞ்சம் வித்தியாசம். அப்ப மனிதனாய் பிறந்தவன் மரித்துதான் ஆக வேண்டும். அவன் மரிக்கிறதுக்கு முன்பாக சில நிபந்தனைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை அவன் கற்றறிந்து அவன் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தாதான் கிறிஸ்துவுக்குள் மரிக்க முடியும். கிறிஸ்துவுக்குள் வாழுகிறவங்க தான் கிறிஸ்துவுக்குள் மரிக்க முடியும். ஆமென் சொல்லுவோமா? சரி, ஓகே. மரித்த பிற்பாடு எந்த மனிதனானாலும் சரி, மனிதனாய் பிறந்தவன், மாடுகளுக்கோ பறவைகளுக்கோ மிருகங்களுக்கோ மற்ற எந்த ராசிகளுக்கும் இல்லை, மனிதனுக்கு மரித்த பிற்பாடு 2 இடத்தை தேவன் நியமித்திருக்கிறார். ஒன்று மேலே பரலோகம், இன்னும் ஒன்று கீழே பாதாளம். இந்த 2இல் ஒரு இடத்தில் கம்பல்சரி போய்தான் ஆக வேண்டும், போய்தான் ஆக வேண்டும். ஒன்றில் பாதாளம் நரகம், இல்லாவிட்டால் பரலோகம் போய்தான் ஆக வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இது மனிதன் அறிய வேண்டிய ஒரு சத்தியம். மனிதனுக்கு தேவன் 6 அறிவு கொடுத்திருக்கிறார், மிருகத்துக்கு 5 அறிவு கொடுத்திருக்கிறார். நல்ல கவனிக்கணும். அந்த 6வது அறிவு பகுத்தறிவின் அறிவு. அறிந்து கொள்ளக்கூடிய நன்மை தின்மைகள் அறிந்து கொள்ளக்கூடிய தன்மை மனுஷனுக்கு தேவன் வைத்திருக்கிறார். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ சமுதாயங்கள் உண்டு. நான் எந்த சமுதாயத்தையும் டச் செய்யறதுக்கு நான் வரதில்லை, யாரை நான் குற்றவாளிகளாக தீர்க்கிறதுக்கு நான் வரல, எனக்கு அந்த வரம் ஆண்டவர் தரல. ஆனா ஒன்று, நீங்கள் எந்த சபைக்கு நீங்கள் போனாலும் உங்களுடைய ஆத்துமா பரலோகத்துக்கு போகிறதுக்கு தடை இருக்குதா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். பரலோகத்துக்கு நீங்கள் போகிறதுக்குள்ள வழிகள் உங்களுடைய சபை, உங்களுடைய போதகர்கள் உங்களுக்கு வகுத்து கொடுக்கிறாரா, அது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
உங்கள் கையில் இருக்கிற சத்திய வேத புத்தகம் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அந்த சத்தியம் நீங்க போற சபையில் உண்டா அது நீங்கள் பார்க்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஒரு தேவ மனுஷனுக்கு, ஒரு தேவ பிள்ளைக்கு தேவன் வைத்திருக்கிறது சத்தியத்திலும் ஆத்மாவிலும் ஆராதிக்க வேண்டும். சத்தியத்திலும் ஆராதிக்க வேண்டும், ஆத்மாவிலும் ஆராதிக்க வேண்டும். அப்போஸ்தலருடைய உபதேசத்தை கேட்க வேண்டும், அப்பம் பிற்கதில் பங்கு பெற வேண்டும். இப்படி நிறைய விவஸ்தைகள் கிறிஸ்தவங்களுக்கு தெய்வம் வைத்திருக்கிறார்கள். அது உங்களோட வாழ்க்கையில் நீங்க போற சபையில் உண்டா? அப்போஸ்தலருடைய உபதேசங்கள் உண்டா? பரிசுத்த அப்பம் பிற்கதில் உண்டா? அது பரலோகம் அங்கீகரிக்கிறதா என்பதை நீங்கள் கண்டறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். நல்ல ஜெபத்தோடு இருக்கணும். இந்த உலகத்தில் ஆண்டவர் ஒரு மனிதனை தான் படைத்தார். அவனுடைய பெயர் தான் ஆதாம். அவனுக்கு துணையாக கொடுத்ததாம் ஏவாள். இவங்க இருவரையும் கர்த்தர் ஏதேன் தோட்டத்தில் எந்த ஒரு குறையும் இல்லாம இந்த உலகத்தை முழுவதையும் ஆண்டு, அந்த தோட்டத்தை முழுவதையும் ஆண்டு, எல்லாவற்றையும் அனுபவித்து எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரங்க அவங்க தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒரு மனிதனை படைக்கும்போது பிச்சைக்காரனா படைக்கல, அது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனை படைத்த பிற்பாடு அவனுக்கு ஒரு காரியத்தை அவர் ஆயத்தப்படுத்துறதுக்காக மனிதனை வெயிட் பண்ண வைக்கல. அவனை உண்டாக்குறதுக்கு முன்னவே அவனுக்கு என்னென்ன தேவைகளோ அத்தனையும் செய்து வைத்த பிற்பாடுதான் அவைகளை ஆண்டு அனுபவிப்பதற்காக தான் தெய்வம் மனிதனை படைத்தார். ஆமீன் சொல்லிட்டு இருந்தா ரொம்ப நல்லா இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனிதனை படைக்கிறதுக்கு அப்படியானால் நீ உன் தாயின் கருவில் உண்டாகிறதுக்கு முன்னவே கர்த்தர் உனக்காக யாவற்றையும் கருதி வைத்திருக்கிறார். ஒரு ஆண் பிள்ளை பிறந்தால் அவனுக்கு ஒரு பெண்ணை கர்த்தர் கருதி இருக்கிறார். ஒரு பெண் பிள்ளை பிறந்தால் அவனுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கர்த்தர் கருதி இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஒரு பிள்ளை உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னவே அந்த பிள்ளைக்காக கருதுகிற தெய்வம் தான் நம்ம ஆராதிக்கிற தெய்வம். இப்படி ஆதாமையும் ஏவாளை கர்த்தர் உண்டாக்கி அவருடைய கற்பனையை கொஞ்சம் அவங்க கீழ்ப்படியாம போன நிமித்தமாக பாவத்துக்குள்ள அவங்க விழுந்து நமக்கு தெரியும். அந்த பாவத்துக்குள் விழுகிற வரையிலும் என்ன ராஜ வாழ்க்கை! அனுதினமும் சாயங்கால நேரத்திலே, குளிர்ச்சியான நேரத்திலே பிதாவாகிய தேவன் அவர்களை விசாரிக்க வருகிறார்கள். அவங்களோடு கொஞ்சுவதற்காக வருகிறார்கள், பேசுவதற்காக வருகிறார்கள், அவங்களோடு உறவாடுவதற்காக வருகிறார்கள். அப்ப மனிதனை எதுக்காக தேவன் படைத்தார்? அவரோடு கூட பேசுவதற்காக, அவரோடு கொஞ்சுவதற்காக, அவரோடு சந்தோஷப்படுவதற்காக, நித்தமும் 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 தேவனோடு இருப்பதற்காக தான் தேவன் மனிதனை படைத்தார். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல ஆயத்தமா இருக்கிறீங்க? அப்படி படைக்கப்பட்ட மனுஷனை தந்திரபூர்வமாகவே சாத்தான் பிசாசின் ரூபத்திலே, பாம்பின் ரூபத்திலே வந்து ஏவாளை வஞ்சித்து, ஏவாள் நிமித்தம் ஆதாமும் வஞ்சிக்கப்பட்டு பாவத்தில் வந்த நிமித்தமாகவே பாவத்துக்கு ஒரு சம்பளம் வைத்திருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். ஆமீன் சொல்லுவோமா? அப்படி ஆதாமை ஏவாளை தோட்டத்தை விட்டு வெளியிறக்கின பிற்பாடு மக்கள் பெருக ஆரம்பித்தது. மக்கள் பெருக 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 பாவமும் பெருக ஆரம்பித்தது. அந்த காலகட்டத்தில் என்ன செய்தார்கள்? மக்களுடைய பாவத்துக்காக ஆட்டு ரத்தம், புறா ரத்தம், கோழி ரத்தம், பன்னி ரத்தம், இப்படி பல ரத்தங்கள் கொடுக்க மிருகங்களையும் பறவைகளையும் பலி கொடுக்க ஆரம்பித்தார்கள். அந்த பலிகள் கொடுக்க கொடுக்க யாருடைய பாவம் நீக்குவதற்குண்டாய் வேதத்தில் இல்லை. பாவம் பெருகிறதை தவிர ஒண்ணும் இல்லை. ஆடுகள் காலியாவது, பன்னிகள் காலியாவது, பறவைகள் காலியாவது, ஆமீன், இப்படிதான் நடக்கிறதே தவிர பாவத்துக்கு ஒரு பிராயச்சித்தம் இல்லை. அதுக்கு பிற்பாடுதான் தெய்வம் நோவா என்ற ஒரு மனிதனை பூமிக்கு அனுப்பினார்கள். நோவா இந்த பூமிக்கு வந்து 120 ஆண்டு காலம் பிரசங்கம் பண்ணி ஒருத்தனும் ரட்சிக்கப்படல, ஒரு குடும்பமும் ரட்சிக்கப்படல. ஒருத்தனும் அந்த பிரசங்கத்துக்கு காது கொடுக்கவில்லை, செவி கொடுக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனாலும் சடைப்பில்லாமல் 120 ஆண்டு காலம் ஆருடைய ஆஃபரிங் வாங்காம, காணிக்க வாங்காம, டைத்து வாங்காம, ஆமீன், சோறு கஞ்சி வாங்கி குடிக்காம இந்த உலகம் முழுவதும் நோவா 120 ஆண்டு காலம் பிரசங்கம் பண்ணாங்க. ஆமீன் சொல்லுவோமா? ஆனா கடைசியாக கர்த்தர் அவனுக்கு கட்டளை கொடுத்து ஒரு பேழையை செய்ய வைத்து அவனையும் அவன் குடும்பத்தையும் கர்த்தர் ரட்சித்தார். இந்த உலகத்தில் இருந்த பல லட்சம் மக்கள் ஜலத்தினால முழுகி அத்தனை பேர்களும், செடிகள், கொடிகள், பறவைகள், மிருகங்கள் எல்லாமே சத்து மாண்டு போகும்போது 8 பேரை கர்த்தர் பத்திரமாக பாதுகாத்தார். அப்ப நாம் ஆராதிக்கிற தெய்வம் எவ்வளவு உண்மை உள்ளவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த காலத்தில் தெய்வத்தை நேசித்தது, அந்த காலத்தில் தெய்வத்தின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து, அந்த காலகட்டத்தில் தெய்வத்துக்கு பயந்து வாழ்ந்த ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்தார். எதுக்கு இந்த ஸ்டோரி நடந்தது? இன்றைக்கு நமக்கு அது எடுத்துக்காட்டாக ஒரு எச்சரிப்பாக இருக்கிறது. நோவாவை போல நானும் நீங்களும் தேவனுக்குள்ள இருந்தா தான் நம்ம குடும்பத்தை கர்த்தர் ரட்சிப்பாராக. ஆமென். ஒட்டுமொத்த
உலகமும் ஜலத்திலே முழுகி மாண்டு செத்து போகும்போது 8 பேரை கர்த்தர் உயர்த்தி கொண்டு போகிறார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுக்கு பிற்பாடு மறுபடியும் நோவாவின் குடும்பத்தின் நிமித்தம் பாவம் உண்டாகி மறுபடியும் மக்கள் பெருகி பாவமும் பெருகி இந்த உலகம் பாவத்திலே முழுகின பொழுது இனி யாரை அனுப்புறது, இனி என்ன செய்வது என்று தெரியாம பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஏகசுதனாகிய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். இயேசு கிறிஸ்து பாதியிலே வந்த கடவுள் அல்ல. இயேசு கிறிஸ்து வெளிநாட்டு மக்களால் இறக்குமதி செய்த கடவுள் அல்ல. இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவங்களுக்கு மாத்திரம் கடவுள் அல்ல. அதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமியர் தெய்வத்தை வைத்திருக்கிறார்கள், மற்ற ஹைந்தவ மக்களுக்காக பல தெய்வங்கள் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார் இது கிறிஸ்தவங்கள் கடவுள். இயேசு சொன்ன கிறிஸ்தவ கடவுள் இல்ல. என்னோட வேதம் சொல்லுகிறது அவர் மாம்சமான யாவருக்கும் தேவனாயிருக்கிறார், சகல மனுஷனுக்கும் அவர் தெய்வமாயிருக்கிறார். சகல அவருடைய கைகள் திறக்கும் பொழுது காட்டிலே மிருகங்கள் கூப்பிடுகிற காக்க குஞ்சுகள் சமுத்திரத்தின் மச்சங்கள் எல்லாம் தின்று திருப்தி ஆகுது. எல்லாவற்றையும் போஷிக்கக்கூடிய, எல்லாவற்றையும் காப்பாற்றக்கூடிய, எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரனாய் அதிபதியாயிருக்கக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் நான் ஆராதிக்கிற தெய்வம். அந்த தெய்வம் தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்புகிறார். இந்த கிறிஸ்து என்று இருந்தார்கள் வானத்தை உண்டாக்குறதுக்கு முன்னவே, பூமியை உண்டாக்குறதுக்கு முன்னவே இந்த கிறிஸ்து வார்த்தையாக இருந்தார். இவர் டிசம்பர் மாசம் 25 வந்த இயேசு அல்ல. டிசம்பர் 25 இயேசு பிறந்தார் என் பைபிள்ல இல்ல. ஆமென். டிசம்பர் மாசம் 25 இயேசு பிறந்த ஏதாவது ஒரு வசனம் ஒரு அதிகாரத்தை காண்பித்தால் காதை அறுத்து உங்களுக்கு கொடுத்துட்டு நான் போயிடுவேன். ஆமென், ஆமென். டிசம்பர் மாசம் பிறந்தா இங்க ஸ்டார் போட்டி, டெக்கரேஷன் போட்டி. ஐயா நாங்க ஏன் அந்த ஸ்டார் கட்ட மாட்டேன், ஏன் டெக்கரேஷன் பண்ண மாட்டேன்? நாங்க எப்பொழுதுமே அப்பா கை ஸ்டாரா தான் இருக்கிறோம். ஸ்டார் எதுக்காக? வெளிச்சத்தை காட்டுவதற்காக, இருளில் கிடக்கிற மக்களுக்கு வெளிச்சத்தை காட்டுவதற்காக. அன்றைக்கு நட்சத்திரம் எப்ப உற்பத்தி ஆனது? இயேசு பிறந்த இடத்தை காட்டுவதற்காக. அப்படியான ஒவ்வொரு கிறிஸ்தவன் ஒரு ஸ்டாராக தான் இருக்கிறோம். ஏதோ ஒரு 30 நாட்கள் மரத்திலோ சுவத்திலோ தூங்க விட்டுட்டு ஆஃப் பண்ணி கொளுத்தி போடுற அல்ல ஒரு கிறிஸ்தவன். வாழ்நாள் முழுவதும் இருளில் கிடக்கிற மக்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறவன் தான் கலைப்படம் இல்லாத கிறிஸ்தவன். ஆமென். மற்றதெல்லாம் பண்டிகை கிறிஸ்தவன், பேர் கிறிஸ்தவன், அப்படிப்பட்ட கிறிஸ்தவன். இது அப்படி அல்ல, புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் இயேசுவை எதுக்கு இந்த பூமிக்கு அனுப்பினார்? ரத்தம் சிந்தது இல்லாம பாவ மன்னிப்பு இல்லை. இந்த உலகத்தில் நீதிமானை தேடி இயேசு வரல. ஒரு மதத்தை ஸ்தாபிப்பதற்காக இயேசு வரல. ஒரு மதத்துக்கு குருவாயிருப்பதற்காக இயேசு வரல. ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக இயேசு வரல. பாவிகளை தேடி வந்த ஒரு தெய்வம் இயேசு மாத்திரம்தான். அவர் பாவத்தை வெறுக்கிறார், பாவிகளை நேசிக்கிறார். பாவத்தை வெறுக்கிறார், பாவிகளை நேசிக்கிறார். பாவிகளை தேடி வந்த ஒரே ஒரு தெய்வம் என் இயேசு மாத்திரம்தான். என் இயேசு மாத்திரம்தான். கரங்கள் உள்ளவங்க உயர்த்தி அப்பாவுக்கு ஆமீன் சொல்லணும். நம்முடைய இயேசு மாத்திரம்தான் பாவிகளை தேடி வந்தவன். மற்ற உலகத்தில் இருக்கிற 33 கோடி தெய்வங்களில் ஒரு தெய்வமும் மனுகுலத்துக்காக ரத்தம் சிந்தவில்லை, மனுகுலத்துக்காக மரசிலுவையில் ஏறவில்லை, மனுகுலத்துக்காக ஒரு சொட்டு ரத்தமும் சிந்தவில்லை. மற்ற 33 கோடி பேர்களும் மனுஷனுக்காக மரிக்கவில்லை, மனுஷனுக்காக அடக்கம் பண்ணப்படவில்லை, மனுஷனுக்காக உயிர் எழும்பவில்லை. ஒரே ஒரு தெய்வம். ஆமீன். கொல்கோதாவில், கால்வரி குரூசில், கல்வாரி மலையில் எனக்காக கடைசி சொட்டு ரத்தம் சிந்தி எனக்காக மரித்து மரணத்தை ருசி பார்த்து அடக்கம் பண்ணப்பட்டு மரணத்தின் பாதல திறவுகள் தட்டி எடுத்து ஜெய கிறிஸ்துவாக உயிரோடு எழும்புகிற ஒரு தெய்வம் இயேசு மாத்திரம்தான். மற்றுள்ள எல்லா கல்லறைகளும் மூடப்பட்டிருக்கிறது. நான் பிரசங்கிக்கிற இயேசுவின் கல்லறை திறந்திருக்கிறது. ஆமென். இந்த ஒரு கூட்டம் மக்கள் மரிய தெய்வம் என்று நினைக்கிறார்கள், பாவம். ஜோசேப்பு தெய்வம் என்று நினைக்கிறார்கள், அதிலும் பெரிய பாவம். நான் அவங்களை குறையா சொல்லல, அவங்களுக்கு புத்தி தெளியதுக்காக சொல்றேன். மரிய ஒரு தெய்வமாக இருந்திருந்தால் இந்த இயேசுவை சிலுவையில் அறை விட மாட்டேன், நானே சிலுவை சுமக்கிறான். ஜோசேப்பு இயேசு மரிக்கிறதுக்கு முன்னே மரித்து போனான். ஜோசேப்பு ஒரு தெய்வமாக இருந்திருந்தா இயேசுவை சிலுவையில் மரிக்க விட மாட்டான். போகட்டும், அவங்க 2 பேரும் தெய்வமாக இருந்திருந்தால் அவர்களும் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பியிருப்பீங்க. ஆனா இதுவரைக்கும் ஜோசேப்பு கல்லறை திறக்கல, இதுவரைக்கும் மேரி கல்லறை திறக்கல. ஹல்லேலூயா. குறை சொல்ற மாதிரி நீங்க எடுக்க கூடாது, உண்மையை சொல்றேன். ஜோசேப்பின் கல்லறை மூடப்பட்டிருக்குது, மரியின் கல்லறை மூடப்பட்டிருக்குது. ஆனா கிறிஸ்துவின் கல்லறை தடுக்கப்பட்டிருக்கிறது. ரோமனுடைய ஆட்சியில்
அவனுடைய சட்டங்களோ, அவனுடைய திட்டங்களோ, அவனுடைய அதிகாரமோ, அவனுடைய ஆயுதமோ, அவனுடைய முத்திரையோ என் இயேசுவை தடுத்து நிறுத்த முடியல. ஆமென். அவர் 3 நாட்கள் கல்லறைக்குள்ளே போய் என்ன செய்தார்கள்? பாதாளத்தில் போய் யுத்தம் பண்ணினார்கள். பாதாளத்தில் யுத்தம் பண்ணி அங்கே போய் மரணத்தினையும் பாதாளத்தினை திறவுகளை தட்டி எடுத்து நோவாவின் காலகட்டத்தில் மரித்த சில பரிசுத்தமான ஆத்மாவிலே தூக்கி எடுத்து அவர் சொர்க்கத்தை உயர்ந்து போகிறார்கள். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அப்படியானால் அங்கே தேவதூதன் கேட்கிறார், மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவதேனோ, அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லணும். நல்ல கரம் தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லணும். அவர் இங்கே இல்லை, மரித்தவர் மத்தியில் ஜீவதேவனை தேடுவதேனோ, அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ரோமனுடைய அதிகாரம் எங்கே? ரோமனுடைய முத்திரை எங்கே? அவனுடைய ஆயுதம் என்கிற படையாளிகள் எங்கே? எல்லாரையும் தலகுனிக்க வைத்தது இயேசுவின் உயிர்த்தெழுதல். ஏன் இன்னைக்கு ரோமன் கத்தோலிக்க மக்கள் சிலுவையை அதிகமாக கனப்படுகிறார்கள், வழிபடுகிறார்கள், அதை தூக்கி சுமக்கிறார்கள், உயரமா வைக்கிறார்கள் தெரியுமா? அவங்களுடைய ஆட்சி காலத்தில் தான் இயேசுவை சிலுவையிலே அறைந்தார். ஆமென். சிலுவை என்பது என்ன? சிலுவை என்பது என்ன? சிலுவைக்கு என்றைக்கு விலை வந்தது, என்றைக்கு மதிப்பு வந்தது? ரோமனுடைய ஆட்சி காலகட்டத்தில் இந்த சிலுவை என்ற மரம் குற்றம் செய்கிற ஒரு குற்றவாளியை கொல்லுவதற்காக உபயோகப்படுத்துகிற ஒரு ஆயுதம் தான் இந்த சிலுவை. மரண தண்டனைக்கு பாத்திரமானவனுக்கு மரண தண்டனை கொடுக்க தூக்கு இல்ல, மற்ற எந்த தண்டனை கிடையாது. இந்த சிலுவையிலே அவனை அப்படியே கட்டி போடுவாங்க. 1 வாரம் 2 வாரம் எல்லாம் அப்படியே பசியும் பட்டினியுமா அப்படியே கிடக்கும். கடைசி அவன் மரிக்காத பட்சத்தில் அவன் கால் முட்டி முறிப்பாங்க, ரத்தம் ஊறி அவன் செத்து போயிடும். அப்போ கொலமரம் இந்த சிலுவை. நான் சொல்றது கரெக்டு தானே? தப்பான என்ன அடிக்கல, நான் அடி வாங்க தம்பிங்களே, எல்லாரும் கவனிக்கணும். இந்த சிலுவை குலமரம். ஆமென். துப்பாக்கி மனுஷனை சுடுவதற்காக, கத்தி மனுஷனை குத்துவதற்காக, அம்பு மனுஷனை எய்து கொல்லுவதற்காக, இப்படி எத்தனை ஆயுதங்கள், பட்டாக்கத்தி மனுஷனை வெட்டுவதற்காக, இதெல்லாம் மனுஷனை கொல்லுவதற்காக. அதெல்லாம் நீங்கள் கும்பிட வேண்டியதானே? ஏன் இன்னைக்கு இந்த சிலுவை கும்பிடுறது கேட்டா, தன்னுடைய ஆட்சி காலகட்டத்தில் விவரம் தெரியாம, புத்தி இல்லாம அப்படிப்பட்ட காரியத்தை செய்த பொழுது அதே மரத்தில் என் இயேசு மரிக்கிறார். அதே மரத்தில். ஏன் மரத்தில் அவரை தூங்க வைக்க வேண்டும்? மரத்தின் கனியை சாப்பிட்டுதான் பாவம் உலகத்துக்குள் வந்தது. ஆமென். மரத்தின் கனியை சாப்பிட்டுதான் பாவம் உலகத்தில் வந்தது. ஆனபடி அந்த மரத்தில் எனக்கு ஒரு கனியாக தூங்கினவர் தான் இயேசு கிறிஸ்து. 2 கல்லறுகள் மத்தியே எனக்காக பாவம் அறியாத ஒருவர், பாவத்தை ருசி பார்க்காத ஒருவர், பாவம் இல்லாத ஒரு புண்ணியவாளன் எனக்கு வேண்டிய சிலுவையில் கடைசி சொட்டு ரத்தம் சிந்தி இந்த பாவியாக என்னை இயேசு ரட்சித்தார். இயேசு என்னை மன்னித்தார். இயேசு என்னை மனிதனாக மாற்றினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாங்கள் சிலுவையை கும்பிடுறதில்லை, சிலுவை ஆராதிக்கிறதில்லை, சிலுவையை வணங்குறதில்லை. சிலுவையில் அறைந்த இயேசுவை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆமென். சிலுவையில் அறைந்த இயேசுவை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்களுக்கு சிலுவை அல்ல முக்கியம், சிலுவையில் அறைந்த இயேசு. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். நான் யாரையும் குறை சொல்ல மாட்டேன், ஆனா விஷயத்தை சொல்லி புரிய வைக்கணும். விஷயம் தெரியாம ஒருத்தன் நரகத்தில் போகக்கூடாது. விஷயம் தெரியாம ஒருத்தன் நரகத்தில் போகக்கூடாது. ஆனபடினால இந்த விஷயம் மக்களுக்கு புரிய வேண்டும். நான் எந்த மீட்டிங்கிலும் எத்தனாயிரம் மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் கூடுகையில் நான் பேசுகிறேன். இதெல்லாம் எனக்கு கூட்டம் கிடையாது. ஆனா எந்த கூடுகையில் பேசினாலும், எந்த லைவ் உலகம் முழுவதும் போனாலும் எனக்கு பயம் இல்லாம பேசுவேன். இது சத்தியத்தை நான் பேசுறேன். சத்தியத்தை பேசி நான் மரிக்கிறதுல நான் கொஞ்சம் கூட பயப்படுறது கிடையாது. இந்த சுவிசேஷத்தை பேசி மரிக்க வேண்டும். இந்த சத்தியத்தை பேசி நான் மரிக்க வேண்டும். எனக்கு ஒரு மரணம் உண்டு நிச்சயம். அது சுவிசேஷத்தை பேசிதான் நான் மரிக்க வேண்டும். என்னோட வயிற்று பழப்புக்காகவோ, என் பேருக்காகவோ, என் பணத்துக்காகவோ, என் பிரஸ்தாபத்துக்காகவோ நான் இதை செய்யக்கூடாது.
ஹல்லேலூயா. என் கர்த்தர் நல்லவராயிருக்கிறார், என் கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். மரத்தினுடைய கனியை சாப்பிட்டு மக்களுக்கு இந்த பாவம் வந்ததுனால அதே மரத்தில் இயேசு கனியாக நமக்காக அவரை நோக்கி பார்த்த முகங்கள் எல்லாம் பிரகாசம் அடைகிறது. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களோ? அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் எல்லாம் பிரகாசம் அடைகிறது. 19 வயது வரைக்கும் நானும் சிலுவைக்கு கும்பிட்டவன் தான், நானும் சிலுவையை தோளில் சுமந்தவன் தான். துக்க வெள்ளி என்று வருவாங்களே, துக்க வெள்ளி நேரத்தில் 3-4 கிலோமீட்டர் நானும் முழங்காலில் இதே போன்ற மண்ணுக்குள்ள நடந்து வழிபட்டவன் தான். என் தோளிலும் சிலுவை சுமந்தது உண்டு. ஆனா 19வது வயதில் புத்தி தெளிந்த பொழுது, நான் ஒரு பைத்தியம் என்று புரிந்து புத்தி தெளிந்த பொழுது அதை தூக்கி போட்டு சத்திய வேதத்துக்கு கீழ்ப்படிய ஆரம்பித்தேன். எனக்கு கண்கள் திறக்கப்பட்டது, எனக்கு புத்தி தெளிய ஆரம்பித்தது. ஆமென், ஹல்லேலூயா. இன்னத்தை கன்வென்ஷன் கூட்டம் எல்லாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. பார்த்தீங்களா, ஆசீர்வதிப்பா சொன்ன போல அல்லேலூயா தாராளமா வருது. அதுதான் இந்த பிரசங்கம் எல்லாமே. மகளே மகனேன்னு கூப்பிட்டபடி ஆசீர்வதிப்பா. தீர்க்க தரிசனம் எல்லாம் வரும். அந்த தீர்க்க தரிசனம் எல்லாம் வித்தியாசமா இருக்கு. மஞ்சள் சேலை, ரோஸ் கலர் சாரி, மீசை வச்சவர் மீசை இல்லாதவர், இப்படிதான் தீர்க்க தரிசனம் வரும். பேர் தெரியாது. இப்படிப்பட்ட கள்ள போதனைக்கெல்லாம் நீங்க எச்சரிக்கை அளிக்க வேண்டும். கள்ள போதகர்களுக்கு நீங்க எச்சரிக்கை அளிக்க வேண்டும். கள்ள உபதேசத்துக்கு எச்சரிக்கை அளிக்க வேண்டும். சத்தியம் எங்கே உண்டோ அங்க விடுதலை உண்டு. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்க விடுதலை உண்டு. இன்னைக்கு ஃபாரின் கண்ட்ரிகளில் கோடி கோடி மில்லியன்கள் செலவழித்து கட்டப்பட்ட தேவாலயங்கள். ஒவ்வொரு கண்ட்ரிகளில் நான் போய் வரேன். ஒவ்வொரு கண்ட்ரிகளில் சென்று பார்க்கும் பொழுது கோடி கோடி மில்லியன் செலவழித்து கட்டப்பட்ட பெரிய பெரிய தேவாலயங்கள் இன்னைக்கு அது வைன் ஷாப்பா மாறி இருக்குது, கிளப்பா மாறி இருக்குது. சிலுவை எடுக்கல, அங்க இருக்கிற ரூபங்கள் சொரூபங்கள் விக்கிரகங்கள் படங்கள் ஒன்று எடுக்கல. அங்க பெரிய பெரிய பாரு, அங்க கூட்டம் கூட்டமா மக்கள் வந்து குடிக்கிறார்கள். ஒரு பக்கம் விபச்சாரம், ஒரு பக்கம் சூது, ஒரு பக்கம் டிஸ்கோ டான்ஸ், கிளப். தேவனுடைய ஆலயங்கள் கல்லறுகளுக்கு குகைகளாக மாறுகிறது, வியாபார ஸ்தலங்களாக மாறுகிறது, வேசி விடுதிகளாக மாறுது. இந்த பாவம் தெய்வம் பொறுக்க மாட்டேன், தெய்வம் பொறுக்க மாட்டேன். அடுத்த உலக போர் ரெடியா நிக்குது. இன்றைக்கா நாளைக்கா தெரியல. அடுத்த உலக போர் ரெடியா நிக்குது. அடுத்த கொரோனாவுக்கு அப்பன் ஒருத்தன் வந்து கொண்டிருக்கிறார். அந்த நோய் வந்தால் ஒருத்தனும் தப்புவிக்க முடியாது. இன்னைக்கு 127 நாடுகளில் அந்த வியாதி பரவி முடிந்து விட்டது. ஒரு மனிதனை தப்புவிக்க முடியாது, ஒருத்தனை கல்லறையில் புதைக்க முடியாது, ஒருத்தனை சுடுகாட்டில் எரிக்க முடியாது. கொள்ள நோயும் தலைக்கு மேல வந்து கொண்டிருக்குது. அதுக்கு முன்ன இயேசு வருவா, அதுக்கு முன்ன இயேசு வருவா. தன் காந்தையை சேர்த்துக்கொள்ள, தன் மனவாட்டி சபையை சேர்த்துக்கொள்ள, தன் ரத்தத்தால் மீட்கப்பட்ட மக்களை சேர்த்துக்கொள்ள அதுக்கு முன்ன இயேசு வருவார். அதுக்குள்ள இயேசு வருவார். இயேசு உங்களை நேசிக்கிறார். இதுவரைக்கும் எப்படியோ வாழ்ந்தோம், இதுவரைக்கும் எப்படியோ ஜீவித்தோம். இன்று முதல் ஒரு மாற்றம் உண்டாகணும். இன்று முதல் வாழுகிற வாழ்க்கை இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சொல்ல எனக்காக வாழ்ந்த, இன்று முதல் கிறிஸ்துவுக்காக வாழணும். இதுவரைக்கும் என் பிள்ளைகளுக்காக, என் குடும்பத்துக்காக, என் மனைவிக்காக வாழ்ந்த சகோதரா, இன்று முதல் நீ கிறிஸ்துவுக்காக பிறக்க நீ ஆயத்தப்படு. ஆண்டவர் நேசிக்கிறார், ஆண்டவர் நேசிக்கிறார். வேகமாக வேதத்திலிருந்தும் ஒரு சில வார்த்தைகள் முன்பாக வைக்க ஆசைப்படுகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 15வது வசனம் வேகமாக வாசித்து கேட்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே. ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ, எவனோ அது அண்டர்லைன் செய்யணும். எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். ஹல்லேலூயா. உங்களோட பேர்கள், உங்களோட சர்டிபிகேட்ல, ரேஷன் கார்டுல, ஆதார் கார்டுல, எல்லா ரெக்கார்டிலும் உங்க பேர் இருக்கும். எல்லா ரெக்கார்டிலும் உங்க பேர் இருக்கும். ஆனால் உங்களோட சர்ச் ரெக்கார்டுல உங்க கமிட்டிக்காரங்க பேர் எழுதி வச்சிருப்பாங்க. சர்ச்சினுடைய பல ரெக்கார்டில் உங்களோட நேம் இருக்கும். இது ஒன்றும் பரலோகத்தில் செல்லாது. பரலோகத்தில் ஆண்டவர் சில புத்தகங்களை வைத்திருக்கிறார். ஜீவ புத்தகம், நியாய தீர்ப்பின் புத்தகம், ஞாபக புத்தகம், இப்படி பல புத்தகங்கள் பரலோகத்தில் உண்டு. அந்த புத்தகத்தில் ஜீவ புத்தகம் என்ற புத்தகம் இருக்குது. அந்த ஜீவ புத்தகத்தில் மிஸ்டர் ஓய் வர்கீஸ் பேர் இருந்தாதான் எனக்கு பரலோகத்தில் இடம் கிடைக்கும். நான் பெரிய மேடை பிரசங்கியார் தான்,
பல சபைகளை ஸ்தாபித்தவன் தான், உலகம் அறிந்தவன் தான். ஆனா எனக்கு பரலோகத்தில் இடம் கிடைக்க வேண்டுமானா என் பேர் அங்கு அழிக்கப்படக்கூடாது, என் பேர் அங்க பதிஞ்சிருக்க வேண்டும். என்னுடைய பிரசன்ட் விழிக்கும், என் பேர் விழிக்கும் போது நான் அங்க பிரசன்ட் ஆக வேண்டும். அவன் தான் பாக்கியவான். ஹல்லேலூயா, அவன் தான் பாக்கியவான். மத்திய சுவிசேஷத்துக்கு வேகமா மக்களே 13ஆம் அதிகாரம் 47 50 வசனத்தை வாசித்து கேட்போம் சீக்கிரமாக. மத்திய சுவிசேஷம் வேகமா. அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு, அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அது நிறைந்த போது அதை கரையிலே இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடையிலே சேர்க்கவும் ஆகாததை எரிந்து போடுவார்கள். இப்படி உலகத்தின் முடிவிலே நடக்கும். எல்லாரும் கவனிக்கிறது உண்டா? இப்படி உலகத்தின் முடிவிலே நடக்கும். ஒரு மனுஷன் மீன் பிடிக்கிறதுக்காக கடல்ல போய் வலை போடுகிறார்கள். அந்த வலைக்குள்ளே அநேக விதப்பட்ட மீன்கள் மற்றும் உயிர் பிராணிகள் எல்லாம் அதுக்குள்ளே அகப்படும். அவன் கரையிலே வந்த பிற்பாடு அந்த வலையை கரையிலே சேர்த்து தனக்கு தேவையான நல்லதை கூடையிலும் ஆகாதது தூக்கி குப்பையிலும் எறிகிறதை பார்க்கிறோம். இதுதான் கடைசி நாள் நடக்கும். அவர் தூற்றுக்கூடையுமாய் இறங்கி வருகிறார். சபையை பரிசுத்தப்படுத்துவதற்காக தூற்றுக்கூடையுமாய் இறங்கி வருகிறார். தூற்றுக்கூடையுமாய் வந்து தூற்றும் பொழுது நல்ல மணிகள் எல்லாம் அமைதி அங்க இருக்கும். பதிரும் குப்பையும் தூரமாக போய்விடும். கடைசியிலே பதிரும் குப்பையும் வாரி நெருப்பிலே போட்டு கொளுத்தும். நல்ல மணிகளை களஞ்சியத்திலே சேர்த்து வைக்கும். அது அவருடைய சம்பத்து. என் சம்பத்தை சேர்க்கிற நாள் என்று பைபிள் எழுதியிருக்கிறது. அப்படின்னா நீ ஒரு பதிரா இருக்கிறாயா, நீ குப்பையா இருக்கிறாயா, இல்ல வலையிலே பிடிப்பட்டதான தேவையில்லாத பொருட்கள் அது இருக்கிறாயா? அப்படி இருந்தால் நீ வேஸ்டேஜ் தான். உன்னை தூக்கி குப்பையிலோ உன்னை தூக்கி நெருப்பிலோ போடப்படும் என்பதில் சந்தேகம் இல்லை. நல்லது களஞ்சியத்துக்குள்ளே சேரப்போவது. இன்றைக்கு இந்த 3ஆவது நாள் செய்தி என்னையும் உங்களையும் ஒரு நல்லவனாக ஒரு நல்லவளாக மாற்ற வேண்டும். நீங்கள் பதிராகவோ குப்பையாகவோ இருக்கக்கூடாது. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, செம்மறியாட்டையும் வெள்ளாட்டையும் பிரிக்கிறது போல தேவன் நம்மளை பரலோகத்திலே பிரிப்பார்கள். ஹல்லேலூயா சொல்லுவோமா? செம்மறியாட்டையும் வெள்ளாட்டை எப்படி பிரிக்கிறேனோ அதே போல பரலோக ராஜ்யத்தில் நடைபெறும். அந்த நேரத்தில் நீங்க வெள்ளாடா இருந்தால் நரகம்தான், செம்மறியாடாக இருந்தா நீங்க பரலோகம்தான். செம்மறியாட்டுக்கும் வெள்ளாடுக்குள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா உங்களுக்கு? 1000 செம்மறியாடு ஒரு ஆறை தாண்டி போனோம். ஆற்றின் கரையில வந்து நிற்பாங்க. மெய்ப்பன் வந்து ஒன்னை தூக்கி தண்ணியில போடும். அது பிற்பாடு என்ன நடக்கும்? கொஞ்சம் உதவி செய்யுங்க. கண்டதில்லை இதெல்லாம், சும்மா சிரிச்சுட்டு கூடாது. மெய்ப்பன் வந்து ஒரு ஆடை தூக்கி ஆத்துல போடும். அது சொல்லதுக்கு இவ்வளவு நேரம். அடுத்த முழு ஆடுகளும் என்ன பண்ண தெரியுமா? அது பின்னாடியே குதிச்சு போயிடும். இந்த வெள்ளாடு இருக்கும் பாத்தீங்களா, அடங்கா பிராடி. பாஸ்ட் அந்த பக்கம் வந்தா இந்த வேலி சாடும், பாஸ்ட் இந்த பக்கம் வந்தா இந்த வேலி சாடும். இது என்ன ஆடு? மெய்ப்பனுக்கு சொல்லுங்க, கீழ்ப்படியாத்த ஆடு, அடங்காத்த ஆடு. உனக்கு அக்கினி நரகம்தான். மெய்ப்பனுக்கு அனுசரித்து மெய்ப்பனுக்கு கீழ்ப்படிந்து என் வேதம் சொல்லுகிறார், என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறார். என் ஆடுகள் அந்நியன் சத்தத்தை அறிய சொல்லுகிற ஆண்டவர். இன்னைக்கு அநேக கள்ள போதகர்கள் எழும்பி பலவிதத்தில் கள்ள தீர்க்க தரிசனங்களை சொல்லி உங்களை வசப்படுத்தி ஆசை காட்டி, அங்க வந்த வீடு கிடைக்கும், இங்க வந்த கார் கிடைக்கும், அங்க போன குதிரை கிடைக்கும். ஒண்ணும் கிடைக்காது, நரகம் தான் கிடைக்கும். ஆமீன். இப்படி மக்களை ஏமாற்றுகிற ஒரு கூட்டம் கள்ள கூட்டர்கள் இந்தியா தேசத்தில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் நிரம்பி இருக்கிறது. இதன் மத்தியில் தான் நீங்களும் நான் நடமாடிக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த பூமி நிற்கிறதுக்கு கிருபை தேவை, தேவனுடைய ஞானம் தேவை, பரிசுத்தம் தேவை, புத்தி தேவை, தெளிவு தேவை. ஹல்லேலூயா. தேவனுடைய ஒத்தாசை தேவை, அவருடைய கிருபை தேவை. ஆமென். இதெல்லாம் இருந்தா தான் பரலோகம் போக முடியும். அடங்காத்த ஆடு வெள்ளாடு, மெய்ப்பனுக்கு கீழ்ப்படுகிற ஆடு செம்மறி ஆடு. ஹல்லேலூயா. அப்ப நீங்க இந்த செய்திக்கு கேட்டு நீங்கள் செம்மறி ஆடுகளா மாறணும், நல்ல மீன்களா மாறணும், நல்ல மணிகளா மாறணும்.
பரலோகத்தை குறித்து நிறைய எக்ஸாம்பிள் இயேசு 4 சுவிசேஷம் ஒன்று எனக்கு எடுக்க நேரம் இல்லை. ஆனா இங்கே 50வது வசனம் என்ன படி மக்களை? மத்தேயு 13:50 படிங்க. அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அக்கினி சூளை போக ஆசைப்படுறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பரவாயில்லை, நீங்க ரொம்ப தெளிவா இருக்கிறீங்க, ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. அதுக்காக நான் கர்த்தருக்கு கோடி கோடி நன்றி சொல்றேன். பரலோகம் போன ஆசை உள்ளவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ரெண்டும் செய்யாத சில பார்ட்டி உள்ள இருக்குது. இவங்களை எந்த கேட்டகரியில் வைக்கலாம் சொல்லுங்க? தெரியல. மேடையிலும் சரி வெளியிலும் சரி. மேடை விட முடியாது. நீங்க எல்லாரும் இவங்களை பார்த்துட்டு தானே இருக்கிறேன். மேலே ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறான். ஆமீன் சொல்லுங்களேன். பரலோகம் போன ஆசையுள்ள மற்றொரு அலையில சொல்லுங்க பார்ப்போமே. ஒரு போதகர் சபையில ஆல் நைட் பிரேயர்ல நரகத்தை குறிச்சும் பரலோகத்தை குறிச்சும் ரொம்ப தீவிரமா பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப ஜோரா பிரசங்கம் நடக்கிற ராத்திரி 12 மணி ஆகுது. சபையோட மூப்பனார் ஒரு தூணிலே சாஞ்சு நல்லா கொரட்டு விட்டு தூங்குது. யாரு? சபையோட மூப்பனார். ஜோரா பிரசங்கம். உடனே பாஸ்டர் சொன்னேன், பரலோகத்தில் போறவங்க எல்லாரும் எழும்பி நில்லுங்க சொன்ன. எல்லாரும் எழும்பி நின்றாங்க. கர்த்தரை துதிச்சு உட்கார்ந்தப்போ அப்பதான் இவரு கண்ணு திறந்தாங்க. திடீர்னு பாஸ்டர் சொன்ன, நரகத்தில் போறவங்க எழும்புங்க சொன்ன. அவங்க எல்லாம் உட்கார்ந்துட்டாங்க. மூப்பனார் எழும்பிட்டாங்க. யார் எழும்பி நிற்கிற? இப்போ எல்லாரும் சிரிக்கிறான். கக்கா 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 அந்த கை தொட்டுச்சு. மூப்பனார் திரும்ப, என்ன சிரிக்கிறீங்க? உங்களுக்கு எல்லாம் புத்தி இருக்குதா? 22 வருஷமா பாபு பாஸ்டர் நமக்காக உபவாசம் இருந்து, நமக்காக கஷ்டப்பட்டு, நமக்காக பட்டினி கிடந்து, நமக்காக கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணி அவரு நரகத்துக்கு போதுக்கு எழும்பி நிற்கும்போ நீங்கள் எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க? நான் சொல்றது புரியுதா? அவர் பார்க்கவும் பாஸ்டர் நின்றுட்டு இருக்கிறார். பாஸ்டருக்கு தமிழ் தெரியுமா? தெரியும். பாஸ்டர் நின்றுட்டு இருக்கிற, மூப்பனார் நின்றுட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட மூப்பனார்கள் உண்டு சபையில. சமாளிக்கிறான். நான் சொல்றது கவனிக்கணும். சபையில தூங்கக்கூடாது. ஹல்லேலூயா. சபையில் என்ன பண்ணக்கூடாது? விழிப்பு நமக்கு தேவை. விழித்திருக்க வேண்டும். ஒரு நல்ல விழிப்பு நம்முடைய வாழ்க்கையில் அவசியமா தேவை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நாட்கள் தூங்க வேண்டிய காலம் அல்ல. எல்லா மக்களும் விழித்தெழும்ப வேண்டும். மணவாளன் இயேசு வருகிறார். தந்த காந்தையாம் சபையை சேர்ப்பதற்காக, கரத்திரையற்ற பரிசுத்த மணவாட்டின் சபையை அங்கீகரித்து சேர்ப்பதற்காக மணவாளன் இயேசு மிக சீக்கிரத்தில் வரப்போகிறார்கள். எல்லாமே ஆயத்தமா இருக்கிறது. இயேசுவின் பாதம் படியதுக்காக ஒலிவு மலை ஆயத்தமா இருக்கிறது. மத்திய ஆகாயம் ஆயத்தமா இருக்கிறது. இன்னைக்கு பாருங்க, வானத்தில் சூரியனிலும் பெரிய கற்கள் வந்து கொண்டிருக்கிறது. அது எங்க வந்து விழப்போற யாருக்குமே தெரியல. அது விழுந்தால் கிட்டத்தட்ட எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் மாண்டு போகிறார்கள். இன்னைக்கு பாருங்க, எத்தனையோ மலை சரிவுகள். மழை இருந்தாலும் மழை இல்லாவிட்டாலும் மலைகள் எல்லாம் சமபூமி ஆகுது. என் ஆண்டு சொன்ன, பர்வதத்தை தொடுபொழுது பர்வதம் உருகி போகுமா? குன்றுகள் உருகி போகுமா? ஆமென் சொல்லுவோமா? மலை போல பர்வதம் போல காட்சி அளிக்கிறதுல எங்க அப்பா தொட்டா போது உருகி போயிடுமா? மலையெல்லாம் இடிஞ்சு விழுமா? ஆமென் சொல்லுவோமா? இன்னைக்கு மலையை தேடி போறது ஆபத்து தான். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எல்லாமே அப்பாவோட வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறது. எல்லாமே அப்பாவோட வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறது. இன்றைக்கு சபை ஆயத்தமாக வேண்டும். சபை இன்றைக்கு அதுக்காக ஒருங்க வேண்டும். நீங்கள் குடும்பத்தில் புருஷன் மனைவி பிள்ளைகளோடு கலந்து பேசணும். நம்ம பரலோகத்துக்கு ஆயத்தமா? ஏதாவது குறைகள் நமக்குள்ள இருக்குதா? இனி ஏதாவது நம்ம கிளியர் பண்ண வேண்டியது உண்டா? குடும்பத்தில் கலந்து பேசணும். இந்திய சபையிலே குடும்ப ஆசீர்வாத ஜெபம் நடந்தது. ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை அந்த குடும்ப ஆசீர்வாத ஜெபம் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கு. அது குடும்பத்திலே பணமோ பொருளோ பெருகிறதுக்கு அல்ல, குடும்பம் வருகைக்கு ஆயத்தப்படணும். ஒவ்வொரு குடும்பமும் வருகைக்கு ஆயத்தப்படணும். ஒவ்வொரு குடும்பமும் வருகைக்கு ஆயத்தப்படணும். எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? ஒரு சபையை கர்த்தர் கையிலே கொடுத்தால் அந்த மெய்ப்பன் அந்த சபையில் இருக்கிற அத்தனை ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் உள்ளவன். அத்தனை ஆத்துமாக்களையும் பரலோக ராஜ்யத்தில் ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு மெய்ப்பன் கையில் இருக்குது. அவன் உக்கிரானக்காரனாய் இருக்க வேண்டும். அவன் தெளிந்த புத்தி உள்ளவனாய் இருக்க வேண்டும். அவன் ஞானம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். தேவனுடைய கிருபை பெற்றவனாய் இருக்க வேண்டும். சபையை ஒன்றாக நேசிக்கக்கூடிய நல்ல மனம் தேவை. பணம் கொடுக்கிறவங்க, பணம் கொடுக்காதவங்க, சபைக்கு உதவுறவங்க, சபைக்கு உதவாதவங்க எல்லா சபையில இருப்பார்கள். எல்லாரும் ஒன்றாக நேசிக்கிற மனம் ஊழியக்காரனுக்கு வேணும்.
ஹல்லேலூயா. கள்ள உபதேசங்கள் சபையிலே கொடுக்க கூடாது. தேவ சமூகத்திலே காத்திருந்து முழங்கால் தேய வைக்கணும். ஆமென். முழங்கால் தேய வைக்கணும். இன்னைக்கு அநேகருக்கு முழங்கால் படிக்கிறது ஏதோ வெட்கக்கேடு மாதிரி தெரியுது. ஹல்லேலூயா. முழங்கால் படிக்கிறது வெட்கக்கேடு மாதிரி. முழங்காலில் எவ்வளவு நேரம் நிக்கிறேனோ அது நமக்கு ஆசீர்வாதம் தான். இப்ப அந்த வசனம் என்ன சொல்லுது? 50ஆம் வசனம் என்ன சொல்றது பாருங்க. அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் அழுகையும் பற்கடிப்பும். கவனிங்க, கிட்டத்தட்ட ஒரு 10-12 திவசங்கள் எனக்கு சரியான ஃபுட் இல்லை, என் சரீரத்தில் பலன் இல்லை, எனக்கு ஜீவன் இல்லை. நான் பாஸ்டர் கிட்ட இது வரைக்கும் ஒண்ணுமே வாங்கி சாப்பிடல. நானே தண்ணி எடுத்துட்டு வரேன். இங்க முடிச்சோடனே 2 டம்ளர் தண்ணி நான் கொண்டு வந்து தண்ணி குடிச்சிட்டு தான் போறேன். ஒரு பொருள் நான் வாங்கி சாப்பிடல. ஆமென். எத்தனையோ சோதனை. நேற்று அந்த கிளாஸ் உடைந்தது, என்னால் ஒன்றும் பண்ண முடியல. அவனால கிளாஸ் தான் உடைக்க முடியும், கிருபையை உடைக்க முடியாது. என் கிருபையை உடைக்க முடியாது. நான் வர வழியில் என் வண்டியை உடைக்கலாம், எனக்கு என்னமோ விபத்துகளை உண்டாக்கலாம். நீ என்ன வேணுமா பண்ணலடா, என் கிருபையை நீ டச் பண்ண முடியவே முடியாது. அப்பா இந்த தோட்டத்தில் எனக்கு 4 நாள் வேலை வைத்திருக்கிறார். என்ன மேட பிரசங்கியார கூட தோட்ட வேலைக்காக கொண்டு வந்திருக்கிற கர்த்தர். நான் ஒரு பிரசங்கியார இந்த இடத்துக்கு வர தோட்டத்தில் வேலை செய்ய வந்திருக்கிறேன். சில களைகளை பிடுங்கிறதுக்காக கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். சில கிளைகளை வெட்டுவதற்காக கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். சிலதை பிடுங்கி நடுவதற்காக கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். சிலதுக்கு மருந்து போடுறதுக்காக, தண்ணீர் பாய்க்கிறதுக்காக கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறார். இந்த சபை கரையற்ற திரையற்ற ஒரு சபையாய் மாற வேண்டும். பரிசுத்த மனவாட்டி சபையாய் மாற வேண்டும். அதற்காக தான் கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நேற்று ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள இந்த கண்ணாடி கொடுத்த ஒரு கத்தோலிக்க சகோதரன், அவருக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். அடுத்த மீட்டிங்ல இருந்து அவர் இந்த சபைக்கு மெம்பரா இருப்பேன்னு நினைக்கிறேன். சரியா பாஸ்டர்? இது கண்ணு வச்சு ஒன்றும் தெரியல, சும்மா ஒரு டூப்ளிகேட் அப்படி வச்சிருக்கிறாள் தான். இதுக்கு 2000 ரூபாய் சோத்திரம். இது ஒன்றும் நமக்கு பிரச்சனை இல்லை. இன்னைக்கு சில முத்துக்கள் கர்த்தர் எழுப்ப போகிறார். இன்னைக்கு பரலோக சந்தோஷப்படுற நாள். ஒரு சில பேர்கள் எல்லாம் கிறுக்கப்பட்டிருப்பான், இன்னைக்கு பேரெல்லாம் அங்க புதுப்பிக்கிறாங்க, பேரெல்லாம் புதுப்பிக்க போறாங்க. கர்த்தருக்கு இன்னைக்கு பரலோகத்தில் பெரிய மகிழ்ச்சி உண்டாக போகுது. ஒரு பெரிய கொண்டாட்டம் பரலோகத்தில். என் பரமபிதா, என் தங்ககுமாரன் இயேசு பரமசேனைகளோடு இப்ப நமக்காக எழும்பி நிற்கிறார். இந்த பந்தலில் நடக்கிற கிரியைகள், இந்த பந்தலில் நடக்கிற அற்புதங்களை கண்டு அங்க பெரிய மகிழ்ச்சி உண்டாகி கொண்டிருக்கிறது. ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம். அது இன்னைக்கு சொர்க்கத்தில் நடக்க, நல்ல ஜெபம் பண்ணிட்டீங்க, அது சொர்க்கத்தில் நடக்க போகுது. மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 41வது வசனம். மத்தேயு 25:41வது வசனம். அப்பொழுது இடது நிற்கிறவர்களை பார்த்து, என்னங்க இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து, அதான் செம்மறியாடு வளையாடு, இடது பக்கத்தில் நிற்கிற பார்த்து, அவர் சபிக்கப்பட்டவர்களே என்னை விட்டு பிசாசுக்காகவும், என்னை விட்டு பிசாசுக்காகவும், அவன் தூதனுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். இது வெள்ளாடு. அடுத்தது, பசியாய் இருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை, தாகமாய் இருந்தேன். இப்ப அதெல்லாம் எடுக்க போனா ரொம்ப பெரிய பிரச்சனை தான். நான் நிறைய வாட்டி பாஸ்டருக்கு சோறு போட்டிருக்கிறேன், ஆஃப் ஆயில் போட்டு கொடுத்திருக்கிறேன், குழலப்போ ஊத்தாப்பம் பரோட்டா உண்டை கிண்டை எல்லாம் செய்து கொடுத்திருக்கிறோம். அது இப்ப சொன்ன இங்க செல்லுபடி, அது வேண்டாம் நமக்கு. கர்த்தருக்கு சோத்திரம். இப்ப இடது பக்கத்தில் இருக்கிறவங்க எங்க போகணும்? அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து, அவர் சபிக்கப்பட்டவர்களே என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். அப்படியே கீழே வந்து பார்க்கும் பொழுது வலது பக்கத்தில் நிற்கிறவங்களை பார்த்து பசியாய் இருந்தேன். இல்ல அதெல்லாம் நமக்கு வேண்டாம். கீழே வந்து நம்ம பார்க்கும்போது இப்படி இருக்கிறது. வலது பக்கத்தில் இருக்கிற வெள்ளாடுகள், செம்மறியாடுகளை கண்டு நீங்கள் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிற அந்த நித்திய மகிழ்ச்சியா இருக்கிற, நித்திய ஆனந்தமா இருக்கிற என் மகிமையின் அந்த இடத்துக்கு நீங்கள் பிரவேசிக்க சொல்லி அவர்களை சொர்க்கத்துக்கு அனுப்புறதை பார்க்கிறோம். ஆமீன் சொல்லுவோமா? இப்போ நீங்க தப்பா நினைக்க கூடாது. எனக்கு முன்னாக நீங்க இடதும் வலதுமா இருக்கிறீங்க, உங்களுக்கு அல்ல இது நான் சொல்றது. நீங்க எல்லாருமே பரலோகத்துக்கு தான். ஐயோ, நான் தெரியாம வந்து இடது பக்கம் இருந்தேனே, நான் வலது பக்கம் இருக்கலையே சொல்லி இப்ப இடம் மாற வேண்டாம். கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா?
கர்த்தர் உன்னை மாற்ற போகிறார். ஆமென் சொல்லுவோமா? ஆனபடி கர்த்தருடைய சத்தியத்துக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படியும்பதாம். வேகமா வாங்க. மார்க்கு 9ஆம் அதிகாரம் 43-48 வசனங்கள் வேகமாக வாசித்து கேட்கலாம். மார்க்கு 9:43-48 வசனங்கள். உன் கை உனக்கு இடரில் உண்டாகினால், இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த 2 கையில ஒரு கை உனக்கு இடல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. அதை தரித்து போடு. நீ 2 கை உடையவனாய், நீ 2 கை உடையவனாய் அவ்வியதே அக்கினிக்குள்ள நகரத்தில் போவதை பார்க்கலாம். எரியிற அக்கினி கடலில் போறதை பார்க்கலாம். ஊனனாய் ஜீவனுக்குள் பிரவேசிக்கிறது உனக்கு நலமாய். அடுத்தது, அங்கே அவர்கள் புழு சாவாமலும், அங்கே அவட புழு சாகாமலும், அக்கினி அவியாமலும், அந்த நரகத்தில் இருக்கிற புழு சாக மாட்டே, நெருப்பு அணையும் மாட்டேன். அடுத்தது, உன் கால் உனக்கு இடரில் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. அதை வெட்டி போட்டுரு. நீ 2 காலுடன் நரகத்தை போறதை பார்க்கலும் ஒரு கால் உள்ளவனாய் நீ பரலோக போறது நலம் என்று கர்த்தர் சொல்ற. படிக்க நேரம் இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் கால் இன்னைக்கு சுவிசேஷத்தை சுமக்குது காய்த்தமா இருக்குதா பார். உன் கால் சத்தியத்தை கேட்கறதுக்காக ஆலயத்தை தேடி வரக்கூடிய தாகம் உண்டா? சுவிசேஷத்தை சுமக்கிற பாதங்கள் எத்தனை மனோகரம் வேதம் சொல்லுகிறது. அது மலை மேல் எத்தனை அனுங்கிரக மகிமையான பாதங்களாக தான் கர்த்தர் வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் சுவிசேஷத்தை சுமக்க வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் சுவிசேஷத்தை சுமக்க வேண்டும். பாஸ்டர் மட்டுமல்ல பிரசங்கம். ரட்சிக்கப்பட்டு பாப்டிசம் எடுத்த அத்தனை பிள்ளைகளும் சீஷர்கள் தான். நீங்கள் மற்றவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும். 24 மணி நேரத்திலே ஒருவனுக்காக நீ சுவிசேஷம் அறிவிக்காம நீ படுக்கைக்கு தூங்க போக கூடாது. இதான் நான் படிப்பிக்கிறேன் சபைக்கு. ஹல்லேலூயா. நான் இருக்கிறது பிளேஸ் வந்து காஞ்சிபுரம் விக்கிரக தோப்பு. அங்கே இருந்துதான் 4 பிசாசை ஏற்றுமதி செய்து இப்படி அனுப்பணும். அங்கதான் தோப்பு, அங்கதான் விக்கிரகம், அங்கதான் எல்லாமே. அதன் நடுவிலே இன்னைக்கு 40 வருஷமா இருக்கிறேன். அமி சொல்லுவோமா? நான் வெறும் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் ஒரு சபை இல்லை, ஒரு பெந்தெக்கோஸ்துக்காரன் இல்லை. தெய்வத்தை ஆராதிக்கிற ஒருத்தனை நீங்க அங்க பார்க்க முடியாது. எங்களுக்கு வீடு கொடுக்க மாட்டேன், தண்ணி கொடுக்க மாட்டேன். எங்களை ரோட்டிலே பார்த்தா கல்லறிவார்கள். இன்னைக்கு நாங்க தான் காஞ்சிபுரத்துக்கு தாதா, நாங்க தான் காஞ்சிபுரத்துக்கு ராஜா. ஆமீன். திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட், வேலூர் டிஸ்ட்ரிக்ட், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், ஆமீன், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் இன்னைக்கு எனக்கு 16-17 சபைகள் ஓங்கி வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டை நாங்கள் சுதந்திரித்து கொண்டு வருகிறேன். கர்த்தருடைய மகிமை அந்த தேசத்தில் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார்கள். இப்ப கெட்ட போற சபை 5000 பேர் ஒரே டைம் ஆராதிக்கக்கூடிய சபை காஞ்சிபுரத்தில். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசுப்ப செய்வாரா? இயேசுப்ப செய்வாரா? எங்க காஞ்சிபுரம் இயேசுவுக்கு சொந்தமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. என் காஞ்சிபுரம் இயேசுவுக்கு சொந்தமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை அங்க வெளிப்படுகிறது. அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் இயேசு மெய்யான தெய்வம் என்பதை தேசம் அறிகிறார்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அரசாங்கத்தில் எல்லா துறையோட மக்களும் என் சபையிலே உண்டு. காவல்துறையிலே உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க எங்க சபையிலே உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். எல்லா டிபார்ட்மெண்ட் ஆட்களும் எங்க சபையில உண்டு. கலெக்டர் எல்லாம் வந்தா தரையில தான் உட்காருவா, நாற்காலியில் உட்கார மாட்டாங்க. நாற்காலியில் உட்கார சொன்னது நாங்க ஆபீஸ்ல தான். ஐயா இது அப்பாவோட பாதத்தில் அங்க இருக்க மாட்டேன் சொல்லி தரையில தான் உட்காருவான் கலெக்டருங்க. இதுதான் சபை. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களோ? ஆமீன் சொல்ல மாட்டீங்களோ? அப்படின்னா நம்முடைய சபை கர்த்தருடைய சமூகத்தில் இந்த சபை என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து கரையம் வாங்கி கொடுத்த சபை. இது பாபு பாஸ்டர் சபை அல்ல. இது கிதியோன் மிஷன் ஸ்தாபிச்ச சபை அல்ல. இது இயேசு கிறிஸ்து ஸ்தாபிச்ச சபை. இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளுவதில்லை. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கடந்த வாட்டி இங்க வரும்பொழுது இந்த மலை, இங்க ஒரு மலை, அந்த மலையை பார்த்து ஜெபம் பண்ணிட்டு போனேன். அந்த மலையில தான் இப்ப நான் நிக்கிறேன். அந்த மலை தான் இப்ப மேடையா மாறினேன். ஃபர்ஸ்ட் வெறும் மணல், கடல் பீச்சில் பிரசங்கம் பண்ற மாதிரி இருந்த அன்னைக்கு. நெக்ஸ்ட் டைம் வந்தப்ப நல்ல மார்பிளா என்ன போட்டிருக்கு, அதுல என்ன கல்லு? கல்லுன்னு சொன்னார். சும்மா கல்லு கல்லு சொன்ன தாவீது எடுத்து போன கல்லா, யாக்கோபு தலைக்கு வச்ச கல்லா இல்ல, சூப்பர் சூப்பர் கிரானைட் வச்சிருக்கிறார். அப்ப நீங்க எல்லாம் லேசிப்பட்ட ஆட்கள் அல்ல. கர்த்தர் உங்களை உன்னதமான இடத்துல உயர்த்தி இருக்கிறார். அந்த கல் ஒட்டதுக்காக ஒருத்தம் 1 லட்சம் கொடுத்தாரா? ஓ என்ன சந்தோஷம் இதெல்லாம் கேட்குமோ. எங்க வாயின் ஒரு வார்த்தை வர்றதுக்காக மக்கள் ஏங்கிட்டு இருக்கிறேன். அது யாரு நம்புறேனோ அவங்களுக்கு விடுதலை தான். உங்க தேசத்துக்கு ஆசீர்வாதம் தான், உங்க குடும்பங்களுக்கு ஆசீர்வாதம் தான்,
உங்க தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதம் தான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக தான் இந்த மீட்டிங் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்கள். கர்த்தரதை செய்வதற்கு வல்லவராயிருக்கிறார். அவரால் கூடுமே, கூடாதது ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. நான் கப்பக்கிழங்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். காரணம் கேரளாக்காரன். கப்பக்கிழங்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். நான் இங்கே வரதுக்கு முன்னாடியே பிள்ளைகள் எனக்கு தயார் பண்ணி வைப்பான். இந்த வாட்டி ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், தயவு செய்து செய்யாதே, செய்தால் நீங்கள் தான் சாப்பிடணும். ஆனால் இன்னைக்கு இவ்வளோ திமிரா பேச காரணம், இன்னைக்கு ஒரு 2 மணிக்கு கொஞ்சம் கப்பை சாப்பிட்டேன். அந்த திமிரு தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு 8 நாள் 10 நாளுக்கு பிற்பாடு இன்னைக்கு தான் ஒரு வாய் சாப்பிட்டேன். கத்திரிக்கு சோத்து, அது கப்பை. நீங்கள் பொறாமப்படக்கூடாது. நல்ல கோழி அடித்து வாயிலெல்லாம் கப்பல் ஓடுது பாரு. நல்ல கோழி அடித்து, அதுவும் பெடக்கோழி, நல்ல முட்டைக்கோழி அடித்து நல்ல சூப்பராக குழம்பு செய்து 2 மணிக்கு வந்து கதகை தட்டி எழுப்பி வாங்க சொல்லி கூப்பிட்டு உட்கார வைத்து எனக்கு சூப்பராக கப்பையும் கோழிக்கரையும் கொடுத்தாங்க. பொறாமப்படக்கூடாது. சந்தோஷம் உள்ள மட்டும் ஒரு அலையிலே சொல்ல. ரொம்ப பொறாமப்படுற எங்களோட வண்டியில் வாங்க, மிச்சம் கொஞ்சம் இருக்கு உங்களுக்கு தரேன். ஆமென். ஹல்லேலூயா. நான் சொல்றது கவனிக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கடந்து வரும் பொழுது அந்த வார்த்தை நம்மளை எப்படி ஏற்றெடுக்க வேண்டும், எப்படி விசுவாசிக்க வேண்டும், எப்படி அதை நம்ப வேண்டும், இதான் சத்தியம். ஆமென். நாங்கள் ஒரு கிராமத்துக்கு சுவிசேஷம் அறிவிப்பதற்காக சென்றிருந்தோம். கீழ்கதிர்பூர்னு பேரு. அந்த ஊருக்கு எங்களுடைய சர்ச்சு வண்டியில நாங்கள் போய் ஒரு பெரிய டீம். அதில் வந்து 27 பேர்ல 14 பேர் காவல்துறை அதிகாரிகள் தான். எங்க சபைக்கு பேரே போலீஸ்கார சபை தான் பேர். காவல்துறை அதிகாரி தான் அவ்வளோ பேர் வண்டியில் இருந்தாங்க. நாங்கள் எல்லாருமே போய் கிராமத்தில் இறங்கும்போது 2 பேர் ஓடி வந்தாங்க. ஓடி வந்து என்ன விஷயம் கேட்டேன். இங்கே இயேசுவை சொல்ல வந்து சொல்லு. இயேசுவை சொன்னா உன்னே கொளுத்திடுவேன், வண்டியும் கொளுத்திடுவேன் சொன்னேன். அப்புறம் என்னடா சொல்லணும் சொன்னா நீ முனுசாமியை குறித்து பேசுன்னு சொன்ன. அப்போ கூட நிற்கிறவன் சொன்னா முனுசாமியை குறித்து பேசினா உன்னே அடிப்பான், அவனே அடிப்பேன் சொன்னேன். அப்புறம் என்னடா பேசணும், கந்தசாமியை குறித்து பேசுன்னு சொன்னேன். எனக்கு கந்தசாமி யாரும் தெரியாது, முனுசாமி யாரும் தெரியாது. நான் ஒரு புளியா மரத்தின் கீழே போய் உட்கார்ந்து கண்ணு மூடி ஜெபம் பண்ணேன். ஏசப்பா இது என்ன, நான் என்ன செய்யணும்? அவர் சொல்கிறேன், என் சப்ஜெக்டை நீ எடுக்கா, முனுசாமியை குறித்து பேசு, கந்தசாமியை குறித்து பேசு, நீ போ, நான் உன் நாவோடு பேசுகிறேன். 1/2 மணி நேரம் நான் முனுசாமியை குறித்து பேசினேன். எல்லா சாமிக்கு முன்னால வந்த சாமி தான் யாரு? முனுசாமி என்று சொல்லி ஒரு 1/2 மணி நேரம். மிச்சம் எல்லாம் அவங்க பின்னாடி இந்த பியூன் தான். 33 கோடி பேரும் பியூன் தான். முன்னாடி வந்திருந்தா யாருங்க? முனுசாமி சொல்லி 1/2 மணி நேரம் அவங்க ஆட்கள் எல்லாம் விசில் அடித்து கை அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அதை முடிச்சுட்டு ஒரு கோரஸ் பாட்டு பாடின பிற்பாடு கந்தசாமியை குறித்து எடுத்தேன். அந்த கந்தசாமி வந்து கந்தை கொடுத்தனால தான் இன்னைக்கு காஞ்சிபுரத்தில் இவ்வளோ விலை உள்ள கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ரூபாய் பட்டு சாரி வரைக்கும் எங்கள் ஊரில் உண்டு. ஒரு சேலை வந்து 2.5 லட்சம் ரூபாய். அந்த விலை மதிக்கக்கூடிய பட்டு சேலை எங்கள் ஊரில் தான் செய்கிறாங்க. காஞ்சி பட்டு சொன்னாலே ஃபேமஸ். ஆமீன். இன்னைக்கு இந்த காஞ்சி பட்டு நீங்க உடுத்த சிலுக்குகளுக்கெல்லாம் காணது காரணம் அந்த கந்தசாமி கந்தை உடுத்தார் சொல்லி கந்தசாமியை குறித்து 1/2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணேன். கடைசியிலே சொன்னேன், கந்தையிலே சுத்தின சாமி கந்தசாமி, முன்னிலையிலே படுக்க வச்ச சாமி முனுசாமி அவர் தான். என்ன இயேசு சாமி முடிஞ்சிச்சு சாப்பிட்டேன். அங்க இருந்த டிஎம்கே கவுன்சிலர் குமார் தன் வீட்டை எங்களுக்கு சபைக்காக கொடுத்தார். இன்னைக்கு ஒரு சபை அங்க ஸ்தாபிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 250 பேர் அந்த சபை தெய்வத்தை ஆராதிக்கிறார். இயேசுவே பிரசங்கம் பண்ணல, வசனத்தை எடுக்கல, கைதட்டு இல்ல, ஒண்ணு இல்ல. இதான் கர்த்தர் செய்யற காரியம். ஆமீன் சொல்லுவோமா? அவர்கள் அதை ஆராதிக்கிறவங்களுக்கு மேற்ற தெரியல. அவங்க முனுசாமி ஆராதிக்கிற கந்தசாமி விஷயம் தெரியுது. நமக்கு விஷயம் தெரியுது, நம்முடைய சாமி தான் முனுசாமி, நம்முடைய சாமி தான் கந்தையில சுத்தி முன்னணியிலே படுக்க வைத்தார். ஆமீன் சொல்லுவோமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவரை கந்த சுற்றி முன்னணியிலே படுக்க வைத்தாரு. அதனாலதான் இந்த கோட்டெல்லாம் போட்டு நான் உங்க முன்னாடி நிற்கிறேன். ஆமீன் சொல்லுவோமா? இந்த விலையுள்ள வஸ்திரத்தை உடுக்க காரணம் எனக்காக அவர் வந்து கந்தை உடுத்தா. இதான் சத்தியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். டிஎம்கே சொன்ன தீக்கா தெய்வம் இல்லாத கோஷ்டி, அவனே வீட்டை திறந்து கொடுக்கிறான். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இன்னைக்கு 200-250 பேர் அந்த இடத்தில் தெய்வத்தை ஆராதிக்கிறார். இப்படிதான் ஒவ்வொரு கிராமங்களையும் சுதந்திரித்திருக்கிறோம். நீங்க எங்கேயாவது போய் இந்த டைலாக் பண்ணி அடி வாங்கினா நான் பொறுப்பு கிடையாது. அதையும் சொல்லிட்டேன். படி மக்களே, அந்த 46, 47, 48 வசனத்தை படிங்க. மார்க் 9ஆம் அதிகாரம். அங்கே அவர்கள்
புழுவும் சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். உன் கண் உனக்கு இடரில் உண்டாக்கினார் அதை பிடுங்கி போடு. நீ 2 கண்ணுடையனாய் நகர அக்கினியில் தள்ளப்படுவதை பார்க்கும் ஒற்றை கண்ணனாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது உனக்கு நலமாய். அடுத்தது, அங்கே அவர்கள் புழுவும் சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். அடுத்தது, எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினினால் உப்பிடப்படுவான். அடுத்தது, உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதனால் சாரம் உண்டாக்க முடியும்? உங்களுக்குள்ளே உடையவராய் இருங்கள், ஒருவரே ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாய் இருங்கள். நீங்க எப்படி உள்ள மக்களாய் இருக்க வேண்டும்? குடும்பத்திலும் சரி, சபையிலும் சரி, நீங்க எங்க இருந்தாலும் ஒருவருக்கொருவர் என்ன உண்டாக்க வேண்டும்? சமாதானம் உண்டாக்க வேண்டும். நம்முடைய வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, இந்த கிறிஸ்துவின் உபதேசம் கெட்டு போறவங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்ப நான் இந்த வசனத்தை பிரசங்கிக்கும் போது ஒரு சில வாய் திறக்க மாட்டான், கை தூக்க மாட்டான், கண்ணும் திறக்க மாட்டான், சத்தவங்களை போல உட்கார்ந்துட்டு இருப்பான். நான் என்ன பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன்? கிறிஸ்துவின் உபதேசம். அது கெட்டு போறவனுக்கு எப்படி இருக்கும்? சொல்லுங்களேன். கை தூக்க சொல்லுங்க, கை தட்ட சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. பண்ண மாட்டான், அவன் கெட்டு போறதுக்கு இருக்கிறவன். ஆனா ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது என்ன இருக்கிறது? நீ 40 நாள் சாப்பிடாம இருந்தாலும் நமக்கு அது பலனா இருக்கிறது. அல்லேலூயா. கெட்டு போறவனுக்கு அது பைத்தியம், நமக்கு அது தேவ பலன். அதனாலதான் நம்மளுக்கு கை அடிக்கிற, அதனாலதான் நம்ம ஸ்தோத்திரம் பண்ற. நம்முடைய பலவீனத்தோட பலன் பூர்ணமாய் விளங்குது. இந்த சத்தியம் நம்மளை பலப்படுத்துது. நேத்து பிள்ளைங்க கேட்கிறான், வீட்டுக்கு வந்து என்னப்பா இப்படி இருக்கிறீங்க, மேடையில ஏறினா சிங்கம் மாதிரி இருக்கிறீங்களேன்னு கேட்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க வரும கர்த்தர் மாற்றுகிறார், கர்த்தர் பலப்படுத்துகிறார், கர்த்தர் கிருபையை தருகிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இன்னைக்கு ராத்திரி நீங்கள் இத்தனை பேர் இருந்தாலும் வெடிய நின்று உங்களுக்கு ஜெபிக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன். உங்களை ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டிய தலைமையில் கடமையா இருக்கிறது. உங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கணும் என்னோட கடமையா இருக்கிறது. இதற்காக தான் தெய்வம் என்னை அழைப்பி விட்டிருக்கிறார்கள். ஒருவேளை இந்த மேடை தான் எனக்கு கடைசி மேடையா இருந்தாலும், நான் உயிர் பிரிவு இங்கடத்திலா இருந்தாலும் நான் அதுக்கு பயப்படுறதில்லை. என் கர்த்தருடைய சுவிசேஷம் எனக்கு பலனா இருக்கிறது. எல்லாம் கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எனக்கு அது பலனா இருக்கிறது. யோவானது சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 36வது வசனம். யோவானது சுவிசேஷம் 3:36. குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். நல்ல கவனிக்கணும். எல்லா கிறிஸ்தவனே, நான் எந்த மனுஷனை சொல்ல, குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. நமக்கு இப்ப இருக்கிற ஜீவன் நிரந்தரமான ஜீவன் அல்ல. ஆனா நமக்கு ஒரு நித்திய ஜீவன் உண்டு, அழியாத ஒரு ஜீவன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அழியாத ஒரு ஜீவன் யாருக்கு கிடைக்குது? குமாரனை விசுவாசிக்கிறவர்களுக்கு. வேகமா வாங்க, 14ஆம் வசனம், அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. யோவான் 14:6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இயேசு தைரியமாக சொல்லுகிறார், இந்த சொர்க்கத்தில் போவதற்கு வழி உங்களுக்கு வேணுமா? நான் தான் அந்த வழி. நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமாய் இருக்கிறார். என்னிலூடி அல்லாம ஒருவனும், மரியை கூப்பிட்டோ, யோசேப்பை கூப்பிட்டோ, பீட்டரை கூப்பிட்டோ, யோவானை கூப்பிட்டோ, வர்கீஸை கூப்பிட்டோ பரலோகம் போக முடியாது. இயேசு ஒருவர் மாத்திரம்தான் வழி. ஆமென். அவர்களோடு மட்டும்தான் நீங்கள் பரலோகம் போக முடியும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் கிறிஸ்தவ சமுதாயங்களில் குழந்தைகள் பிறந்த 90 நாள் ஆன பிற்பாடு அவங்களுக்கு ஒரு தழுப்பு ஸ்நானம் கொடுக்கிறார்கள். 90 நாள் நினைக்கிறேன், அவ்வளவுதானா? கரெக்டா? 90 நாளுக்குள்ள அந்த பிள்ளைக்கு ஒரு தழுப்பு ஸ்நானம் கொடுக்கிறார். அந்த பிள்ளைக்கு தெரியல, அந்த பிள்ளை ஓன்னு அழுதுட்டே இருப்பான், தண்ணி விழ அழுதுட்டே இருப்பான். அதை கொடுக்கும் என்ன? பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உனக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறோம். அப்ப எவ்வளோ மடையத்தனம் பேசுற பாருங்க. ஸ்நானம் சொன்ன அர்த்தம் என்ன? எனக்கு வேண்டாம் ஐயா.
ஸ்நானம் சொன்ன அர்த்தம் என்ன சொல்லுங்க ஐயா? ஸ்நானம் சொன்ன அர்த்தம் என்ன? முழுகி முழுகி குளிக்கிறது. நீ பாத்ரூமில் குளிக்கிறது அது வேற. முழுகி குளிக்கிறதா என்னது? ஸ்நானம். யோவான் அதுதான் கொடுத்தார்கள். இயேசு அதுதான் யோர்தான் எடுத்தார்கள். இயேசுவுக்கு ஒரு ஞான ஸ்நானம் தேவையில்லை. அவர் எனக்கு மாதிரியை காட்டுவதற்காக, வழிகாட்டுவதற்காக 30வது வயதில் யோர்தான் நதியில் யோவான் கையில் அவர் ஸ்நானப்படுகிறார்கள். அன்றைக்கு பரலோகம் திறக்கப்படுகிறது. இவன் என்னோட தேசகுமாரன், இவனை நான் பிரியமாயிருக்கிறேன். அன்னைக்கு தான் சர்டிபிகேட் வருது. நீ எந்த கிறிஸ்தவ கோத்திரத்தில் பிறந்தாலும் பரலோகம் அங்கீகரிக்க வேண்டுமானால் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும், கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும், வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் எங்க போக முடியாது? பரலோகம் செல்ல முடியாது. அந்த பிஞ்சு குழந்தை, எனக்கும் அப்படிதான் 90ஆம் நாள் எனக்கு அப்படி ஸ்நானம் கொடுத்ததுங்க அம்மா சொல்லுவாங்க. எனக்கு அம்மா சொல்லிதான் தெரியும். ஆனா எனக்கு புத்தி தெளிஞ்ச பொழுது இது அல்ல, இதுதான் வழி. நானே தேடினேன். ஹல்லேலூயா. நானே தேடினேன். அதனால உங்க முன்னாடி உயிரோடு நிக்கிறேன். அதனால உங்க முன்னாடி தைரியமா நிக்கிறேன். அதனால உங்க முன்னாடி பலனா நிக்கிறேன். எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? அப்ப அந்த சிசுவை அப்படியே முக்கி விட்டுருவான். எங்க ஊர்ல எங்களுக்கு நிறைய கோழி, எக்கச்சக்கமான கோழி எங்க அம்மா வளர்க்குவான். அதுல சில கோழிங்க முட்டை போட்டு மூலையில உட்கார்ந்து முட்டை போட மாட்டான். கொஞ்ச நாள் பொறுத்து எங்க அம்மா அந்த கோழி எடுத்து வந்து பெரிய குட்டகம், பெரிய குட்டகத்திலே தண்ணி பிடிச்சிட்டு அந்த கோழிக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கும். அப்படியே முக்கிடுவோம். முக்கி விட்டு 4 நாளுக்குள்ள 5 நாளுக்குள்ள கோழி முட்டை போட ஆரம்பிச்சிடுவோம். நான் சொல்றது வல்ல മനസ്സിലാവുന്നുണ്ടോ? எனக்கு நன்மை உண்டாகணுங்கள் இதில் வந்தாத்தான். முட்டை போடல கழுத்தில் கத்திதான். ஆமீன். பக்கத்து வீட்டில் போய் முட்டை போட்டாலும் கழுத்தில் மரும கத்திதான். எந்த சபைக்கு போறேனோ அங்கதான் போடணும். எங்க சத்தியம் கேட்கிற அங்கதான் நீ கொடுக்கணும். எந்த சபைக்கு வர அந்த சபை தான் நீ நேசிக்கணும், ஜெபிக்கணும். அவங்களுக்கு தான் நீ செய்யணும். விவசாய அதுதான். ஆமென். இங்க வந்து சத்தியம் கேட்டு வேற 4 மாவடி 8 மாவடி 10 மாவடி போனா நாசமா போயிடும். நாசமா போயிடும். எங்க நீ சாப்பிடுறனோ அங்கதான் நீ பில்லு கட்டணும். எந்த ஹோட்டலில் சாப்பிட்டனோ அங்க நீ கவுண்டர்ல பில்லு கட்டி தான் போகணும். இல்ல பிடிச்சு உள்ளே தள்ளிடுவான். இல்ல பாத்திரங்களுக்கு பின்னாடி கொண்டு போயிடும். உன்னை ஜாக்கிரதை. சத்தியத்துக்குள்ள நில்லுங்க, உறுதியா நில்லுங்க, தெளிவா நில்லுங்க. இதுதான் நம்முடைய சத்தியம் கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறது. அப்போ இந்த தளிப்பு ஸ்நானம் என்பது அல்லது இந்த சிசு ஸ்நானம் என்பது என் பைபிள்ல இல்லை. நான் கத்தோலிக்க பைபிள் படிச்சிருக்கிறேன். கத்தோலிக்க பைபிள் இல்ல, எந்த பைபிளுமே இல்லை. எது? சிசு ஸ்நானம் அல்லது தளிப்பு ஸ்நானம். ஒரு ஸ்நானம் உண்டு, ஒரு ஸ்நானம் உண்டு. என்னது அது? பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமில முழி. எப்போ? உனக்கு நன்மை தின்மை அறிந்த பிற்பாடு. ஆமென். புத்தி தெளிந்த பிற்பாடு நீ செய்ய வேண்டிய காரியம் அதுதான். ஆமென். உங்க இதயத்தை இயேசு இதோ இந்த வாசல் படி தட்டுறேன். ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசிப்பேன், அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனோடு தங்கி இருப்பேன். இன்னைக்கு சில கதவின் வாசல் இயேசு தட்டி கொண்டிருக்கிறான். உன் இதயத்தை இயேசுவுக்கு கொடு. லவ்வருக்கு இயேசுவுக்கு இதயத்தை கொடுத்தா அதை மாற்றி இயேசுவுக்கு கொடு. பிசாசுக்கு இடம் கொடுக்காதே, அவனுக்கு இதயத்தை கொடுக்காதே, இயேசுவுக்கு இதயத்தை கொடு. லவ்வர் ஏதோ வந்து கண்ணடிச்சு ஐ லவ் யூ சொன்ன கேட்காமலே இதயத்தை கொடுத்துறான். பிசாசு கேட்டா கேட்காமலே கொடுத்துரு. இயேசு கேட்டா கொடுக்க மாட்டேன். மக்களே, லவ்வருக்கோ பிசாசுக்கோ இதயத்தை கொடுத்தா உனக்கு அந்த புழு சாகாது, அந்த நெருப்பு அணையாது. நித்திய நித்திய காலம் அங்கதான் நீ உன் லவ்வருக்கு கிடக்கணும். ஆனா இயேசு கிறிஸ்துவை லவ்வரா மாற்றி இயேசுவுக்கு இதயத்தை கொடுத்தால் அவரோடு சேர்ந்து பரலோக ராஜ்யத்தில் அவருடைய வலது பார்சத்தில் நித்திய 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 காலமாய் நீ ஆனந்தமாய் பேரின்பமாய் மகிழ்ச்சியோடு வாழ இயேசு உனக்கு கிருபை தருவாராக. எல்லா மத குருக்களுக்கு நான் சொல்றேன், நீங்களும் பரலோகம் போக மாட்டீங்க, போறவங்களை விட மாட்டீங்க. புத்தி இல்லாத கலாத்தியர்களே வேதத்தில் கூப்பிடுகிறார். ஐயோ உங்களுக்கு ஐயோ என்றுதான் வேதம் சொல்லுது. நீயும் போக மாட்டேன், போறவனை விட மாட்டேன். அப்படிப்பட்ட எல்லா குருக்களும் எல்லா போதகர்களும் மனம் திரும்புவதாக, மக்களை ரட்சிப்புக்குள்ள வழிநடத்துவதாக, தேவன மகிமைக்கு இடம் கொடுக்குவதாக. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நான் சொல்றது எல்லாருக்கும் விளங்குதா? விளங்குதா? சைக்கிள் டியூப் பஞ்சர் ஆனா அந்த பஞ்சர் கடைக்கு போனா அவன் அந்த சைக்கிள் டியூபை கழட்டி
அதுக்குள்ளே காற்றை அடிச்சிட்டு முழுக்கு ஸ்நானம் கொடுக்கும். பார்த்திருக்கிறீங்களா? அதுக்கு ஓட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக முழுக்கு ஸ்நானம். நீ முழுக்கு ஸ்நானம் எடுக்கும்போது அவனுக்கு ஓட்ட தெரியும். எங்க அம்மா கோழிக்கு ஞானஸ்நானம் கொடுத்தா கோழி முட்டை போடுது. உனக்கு சைக்கிள் அங்க போனோமா, இங்க முழுக்கு ஸ்நானம் எடுத்தா தான் அவன் அந்த இடத்துல தண்ணியில முக்கும். அது குசு குசு வர உடனே குச்சி போட்டு அடைப்பான். அடைச்சிட்டு திருப்பி அதை எடுத்து அங்க நல்லா தேய்ச்சிக்கிட்டு அங்க ஏதோ ஒன்று வச்சு திருப்பி நெருப்பில் வைப்பான். ஹீட் பண்ணுவாங்க. அது அபிஷேகம். அது பிற்பாடு காட்டடிச்சா சைக்கிள் போகுது 100 கிலோமீட்டர் வேகத்தில். நான் சொல்றது யாருக்காவது விளங்குதா? புரியுதா? அப்ப நான் எனக்கு இந்த தழுப்பு ஸ்நானம் போது சார் சொன்னா பஞ்சர் ஒட்ட முடியுமா? சொல்லுங்களேன். பஞ்சர் கடைக்காரன் தண்ணி எடுத்து, இந்த தண்ணி கொஞ்சம் எடுக்க போறேன், தப்பா நினைச்சுக்காது. தண்ணி எடுத்து நான் என்ன பண்றேன், அந்த சைக்கிள் தளிக்கிறேன். ஓட்ட தெரியுமா? தெரியுமா? டேய் தெரியுமா? கேட்கிற தெரியாது. மொழிக்குனா தான் தெரியும் உன்னோட ஓட்ட. ஹல்லேலூயா. சத்தியம் அதுதான் சொல்லுது. சத்தியத்தை கலைப்படமாக விற்காது. சத்தியத்தை உனக்கு இஷ்டமா நீ போதிக்காது. சத்தியத்தை உனக்கு இஷ்டமாக நீ செய்யாது. உன் பேருக்கும் பிரமாணத்துக்கும் உன் ஸ்தாபனத்துக்கும் உன் குருக்களுக்கு நீ அடிமையான் என்று என் சத்தியத்தை திருடாத. வெளியே வா. இயேசு உங்களை நேசிக்கிறார். ஒருவனும் கெட்டு போகாது விரும்புகிற ஒரு தெய்வம் இயேசு மாத்திரம்தான். உலகத்திலே ஒருவனும் கெட்டு போக கூடாது. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊட்டுவேன் சொன்னவர் என் இயேசுதான். என் இயேசுதான். அதுக்காக தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். இந்த உலகத்திலே சகல மனிதன் பாவத்தை சிலுவை சுமந்து தீர்த்தார். கடைசி சொட்டு ரத்தம் எனக்காக சிந்தினார். ஆமென். ஒரு சொட்டு ரத்தம் அவர் எடுத்துக்கொண்டு போகவில்லை. அவர் எனக்காக சிந்தப்பட்டார். அந்த இயேசு மறுபடியும் வருகிறார். தன் மனவாட்டி சபையை சேர்க்கிறதுக்கு இயேசு வருகிறார். தன் காந்தையாம் சபையை சேர்க்க இயேசு வருகிறார். மனவாட்டி சபையை ஆயத்தமாகுங்கள், விழித்திருங்கள், மணவாளன் இயேசு வருகிறார். ஹல்லேலூயா. இதுக்கு மேல சத்தம் போட முடியல. இவ்வளவு சத்தம் போட காரணம் நீ மனம் திரும்பு. பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. இன்னைக்கு ராத்திரி உன் ஜீவன் போனால் உன் ஆத்துமாவுக்கு யாரு பதில் சொல்லுவார்? இன்னைக்கு இயேசுவின் வருகையாயிருந்தால் நீ இந்த சத்தியத்தை கேட்டு என்ன பிரயோஜனம்? இன்றைக்கு மனம் திரும்பு. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் உன் பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்படட்டுமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலர் நடபடி 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படி மக்களே. அவரே அன்றி வேறொருவராலும் அவரே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழையும் மனுஷருக்குள்ளேயும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. நாம் ரட்சிக்கப்படுறதுக்கு ஒரே ஒரு நாமம். அது என்ன நாமம்? இயேசுவின் நாமம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்ன நாமம்? இயேசுவின் நாமம். வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. ஆமென். வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. சில நேரத்தில் உட்கார்ந்து அழுவே, 19 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டேனே, 19 வருஷம் எனக்கு புத்தி தெரியாம போயிட்டேனே, அந்த 19 வருஷத்தை நான் நஷ்டப்படுத்தி விட்டேன்னு சொல்லி அழுகிற நாட்கள் எனக்கு உண்டு. ஆனா ரட்சிக்கப்பட்டு இப்ப 51 வருஷமாவது, 70வது வயசுல வண்டி ஓடிட்டு இருக்குது. உலகம் முழுவதும் இந்த சுவிசேஷத்தை எடுத்துட்டு போயிட்டு வர. ஆமென் சொல்லுவோமா? உலகம் முழுவதும் இந்த சுவிசேஷம் போயிட்டு இருக்குது. தமிழகம் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இந்த சுவிசேஷம். என் உயிர் இருக்கிற காலம் வரையிலும் எங்க அப்பா என்னை எங்க கொண்டு போறேனோ அந்த தேசம் முழுவதும் இதுதான் சத்தியம். இதுதான் சத்தியம். இதுதான் பேச கர்த்தர் நியமித்திருக்கிறார். அடுத்த வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு கரிங்கல்லில் நடக்குது மெசேஜ். அதுக்கு அடுத்த வெள்ளி சனி ஞாயிறு உங்க பக்கத்துல இன்னொருத்துல என்ன ஒரு வனம் பேர் எனக்கு தெரியல, அங்க நடக்குது. தொடர்ந்து மீட்டிங் தான். ஹல்லேலூயா. தொடர்ந்து மீட்டிங் தான். ஒரு நாளும் கூட ரெஸ்ட் இல்லை, ஒரு நாளும் கூட ஓய்வு இல்லை. கர்த்தர் நடத்துகிறார், கர்த்தர் தாங்குகிறார், கர்த்தர் பலப்படுத்துகிறார், கர்த்தர் பாதுகாக்கிறார். தேவனுடைய சத்தியம் இதுதான். தழுப்பு ஸ்நானம் என்பது பைபிள்ல இல்ல. சிசு ஸ்நானம் என்பது பைபிள்ல இல்ல. பைபிள் இருக்கிற ஒரே ஒரு ஸ்நானம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் முழுக்கு ஸ்நானம். ஆமென். நான் பார்பர் ஷாப்புக்கு போகும்பொழுது பார்பர் தண்ணி அடிக்கும், அது பேர் தழுப்பு ஸ்நானம்.
வீட்டில் வந்து முழுகி என்ன பண்ணும்? குளிக்கும். அதுதான் ஸ்நானம். ஹல்லேலூயா. ஆனபடி குழந்தை ஸ்நானம், சிசு ஸ்நானம், தழுப்பு ஸ்நானம் பைபிள்ல இல்லை. எனக்கு காமிங்க, காமிச்சா நீங்க என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் நான் வாங்குறேன். பைபிள் சம்பந்தமா உங்களுக்கு எனக்கு நல்லா படிச்சுட்டு எனக்கு அதை நீங்க காட்டுங்களேன். நீங்க சொல்றதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன். என்ன தண்டனை, என்ன நெருப்பில போடுங்க, என்ன ஜெயில போடுங்க, எனக்கு என்ன சித்திரவதை செய்யுங்க, நான் வாங்க தயாரா இருக்கிறேன். இதான் சத்தியம். இதுக்கு நீங்க கீழ்ப்படியணும், இது நீ அனுசரிக்கணும், இதுக்கு நீங்க செவி கொடுக்கணும். இன்னைக்கு ராத்திரி உன் ஜீவன் போன மதிகடனே, நீ எங்க போவாய்? யார் உனக்கு துணை செய்வாய்? மனம் திரும்ப. இயேசுவை நேசிக்கிறா, இயேசுவை அழைக்கிறா. ஆமென், ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எபிரேயரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனம் பாருங்க வேகமா. 2 வசனோட முடிக்கிறேன். எபிரேயரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனம் வேகம். முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு, முதலாவது கர்த்தர் மூலமாக அறிவிக்கப்பட்டு, பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே, பின்பு அறிவிப்பு, பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே, நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கையினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்து பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால். இது என்ன ரட்சிப்பு? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீ கவலையற்றவனாயிருக்கிறாயே. 12 சீஷர்ல பிரதானப்பட்ட சீஷன் யூதா. அவன் இயேசுவை காட்டி கொடுக்கிறதுக்கு முந்தி, இயேசுவை காட்டி கொடுத்த பிந்தியும் 7 தடவை அவனுக்கு தவணை கொடுத்தார் ஆண்டவர். அவன் மனம் திரும்பி வருவதற்காக. அவனை அழிக்கிறதுக்கு இயேசுவுக்கு விருப்பம் இல்லை. அவன் சத்து போவதற்கு இயேசுவுக்கு விருப்பம் இல்லை. அவனை எப்படியாவது காப்பாற்றி எடுக்கணும். சிலுவையில் அறையதுக்காக இயேசுவை முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்த பிற்பாடும் 7 தடவை அவனுக்கு வாய்ப்பு கொடுத்தும் அவன் மனதை கடினப்படுத்தினான். வேதம் சொல்லுகிறது, பிசாசு அவன் ஹிருதயத்தை கடினப்படுத்தினான். இன்னைக்கு ராத்திரி என்னோட சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது உங்களுடைய ஹிருதயம் கடினப்பட்டு இருக்கிறது உண்டானால் சாத்தான் உன் இதயத்தை கடினப்படுத்தி வைத்திருக்கிறான். நீ யூதாசுடைய சரித்திரத்தை படித்து பாரு. 7 வாய்ப்பு உனக்கு கொடுத்தும் நீ மனதை கடினப்படுத்துகிறாயே. இன்னைக்கு கல்லான உள்ளமெல்லாம் உருகணும். எல்லா இதயத்தின் டோர் இன்னைக்கு ஓப்பன் ஆகணும். இயேசு அற்புதம் செய்கிறார். இயேசு அற்புதம் செய்கிறார். யூதாசை குறித்து வேதம் என்ன சொன்ன, இயேசு என்ன சொன்ன? இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் பிறக்காம இருந்திருந்தால் நிலமாயிருப்பேனே. அகோரமான மரணம். தூக்கு மாட்டி செத்தவன் தூக்கு மாட்டி சாவில்லை, கீழே விழுந்து குடல் வெடிந்து சாகிறார். பயங்கரமான மரணம். ஜாக்கிரதை. தேவனுடைய சத்தியத்துக்கு நடுங்கணும். தேவனுடைய சத்தியத்துக்கு முன்பாக நம்ம நடுங்கணும், பயப்படணும். ஆமீன் சொல்லுவோமா? பயப்படணும். கர்த்தர் வருகிறார், இயேசு வருகிறார். நீ உணரணும், நீ அதை புரியணும். உனக்காக தான் இந்த கூட்டம் வைத்திருக்கிற, உன்னை நேசித்து அந்த கூட்டம் வைத்திருக்கிற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு இந்த ராத்திரியோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இதயத்தை கடினப்படுத்தாத மகனே, கடினப்படுத்தாது மகளே, இதயத்தை கடினப்படுத்தாது. இயேசு உன்னை சந்திக்கிறார், இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உனக்கு தருணம் கொடுக்கிறார். இதா உடைய ரட்சணிய நாள், இதா உடைய ரட்சணிய நாள். மனம் திரும்ப. இவ்வளவு பெரிய ரட்சிப்பு அலட்சியமா நினைக்க கூடாது. கர்த்தர் நமக்கு சத்தியமாக சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமை. எபிரேயர் 12:25 என்ன சொல்றது பாருங்க. எபிரேயர் 12:25 வேகமா. பிள்ளை கொஞ்சம் வேகம். உனக்கு எழுதியே கொடுத்திருக்கிறேன். பேசுகிறவனுக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று, பேசுகிறவனுக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாக இருங்கள். பாத்தீங்களா? இங்க நான் பேசிட்டு இருக்கிறேன், ஆனா செவி கொடுக்க மாட்டேன். படிமங்கள் அது வசனத்தை. ஏனெனில் பூமியிலே அதே வசனம் படிவில்லை, அதே வசனம் படி. பேசுகிறவனுக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டேன் என்று, செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எப்படி இருக்க வேண்டும்? எச்சரிக்கை இருக்க வேண்டும். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 11-12 பாரு. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 11-12. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். தேவன் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்?
நித்திய ஜீவனை தந்திருக்கிறான். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பது அவருடைய குமாரில் இருக்கிறது என்று அந்த சாட்சியம். ஆமென் சொல்லுவோமா? நமக்கு என்ன ஜீவனை கொடுத்திருக்கிறான்? நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறான். எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? ரட்சிக்கப்பட்டு பாப்டிஸ்ட் எடுத்த உனக்கு ஒரு வீடு இல்லாம இருக்கலாம், சாப்பாடு இல்லாம இருக்கலாம், துணி இல்லாம இருக்கலாம், உனக்கு பணம் இல்லாம இருக்கலாம், பெருமை இல்லாம இருக்கலாம். நித்திய ஜீவன் உண்டம்மா உனக்கு. சொர்க்கத்திலே உனக்கு அவருடைய வலது பார்சத்தில் இடம் உண்டையா உங்களுக்கு. நீ கவலைப்படாதே. இந்த பூமி நமக்கு நிரந்தரமானது அல்ல. நான் நீயும் பரதேசிகள். நம்முடைய பணவாளன் இயேசு வரப்போகிறார். கைப்பணி அல்லாத ஒரு நித்திய பவனம் நமக்கு சொர்க்கத்தில் ஆயத்தமாய் முடிந்தது. இயேசு கிறிஸ்துவோட வலது பார்சத்திலே நம்மளை உட்கார வைக்க போறோம். அவருடைய சமசீட்டில் நம்மளை உட்கார வைக்க போறோம். ஒரு மகிமையான கிரீடம் நம்முடைய சிரசிலே சூட்ட போறோம். ஆமென் சொல்லுவோமா? ஒரு நீதியின் ஜீவ கிரீடம் நம்முடைய சிரசிலே சூட்டப்பட போறோம். மணவாட்டியாய் மணவாளன் நம்மளை அங்கீகரிக்க போகிறார். மணவாளன் இயேசு வந்து மணவாட்டி எடுத்துக்கொண்டு போய் மணவரையில சேர்க்க போகிறார். பயப்படாதே. வேகமா வாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 20வது வசனம். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த மிருகத்துக்கு முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தெரிந்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் அந்த முத்திரை தெரிந்தவர்களையும் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசி ஒருவன் பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடு தள்ளப்பட்டார்கள். ஆமென். இந்த முத்திரை எது? 666வது முத்திரை. அதை குறித்து பேருக்கு எனக்கு நேரம் இல்லை. அந்த முத்திரையை அடிந்தவனும் அந்த மிருகத்தை வணங்கினவனை உயிரோட கந்தகம் எரிகிற அக்கினி கடலில் என் தெய்வம் தள்ள போகிறார். அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் முத்திரிக்கப்பட்ட நீ பரலோக ராஜ்யத்தில் அந்த மகிழ்ச்சியின் சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இயேசுவின் இரத்தத்தால் முத்திரிக்கப்பட்ட நீங்கள் பாக்கியவான்கள். இயேசுவின் இரத்தத்தால் கழுகப்பட்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதப்பட்ட நீங்கள் பாக்கியவான்கள். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடைசியாக வெளிப்படுத்தல் 20:12-15 வரைக்கும் படிச்சு முடிக்க போறோம் சீக்கிரமா. மரித்தோராகிய சிறியோரையும் நல்ல கவனிக்கணும். நம்ம என்ன நினைக்கிறேன்? செத்து போனா போதும், செத்து போனா முடிஞ்சிச்சு. ஒன்னி பெட்டியில போச்சு புதைச்சிடுவான், இல்ல சுடுகாட்டுல போய் எரிச்சிடுவான். ஒன்னி சாம்பலா விட்டுருவான், இல்ல மண்ணா விட்டு. ஓகே. மரித்தவராகிய படிவில்ல மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டீங்களா? இந்த உலகம் உண்டான நோவாவின் நாளில் இருந்து, நோவா மரிச்சா பாத்தீங்களா? நோவாவின் காலத்தில் இந்த நாள் வரையிலும் இருக்கிற மரித்த எல்லாரையும், படிமக்களை, மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. நல்ல கவனிக்கணும். அப்படி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கல்லறைகளும் திறக்க போகுது. எல்லா சுடுகாட்டில் எரித்து பஸ்மமாக்கின சாம்பல் உயிர் பற்றி எழும்ப போகுது. மனிதனாய் பறந்து சத்து எரித்தவனும் அடக்கம் எவனாயிருந்தாலும் அவன் உயிரோடு எழும்ப போகுது. படிங்க. ஜீவ புஸ்தகம் என்றும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவர்களின்படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார். எனக்கும் உங்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டு. ஆமென். நான் செய்ததுக்கு நீங்க செய்ததுக்கு ஏற்ற நியாய தீர்ப்பு நமக்கு அந்த நாளில் உண்டு. அடுத்தது சமுத்திரமும் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்பிட்டது. எத்தனை மக்கள் சமுத்திரத்திலே மரித்திருக்கிறார்கள், கடலில் மரித்திருக்கிறார்கள், இன்னும் பாடி கிடைக்கல. அந்த சமுத்திரம் அத்தனை பேரை ரிட்டர்ன் கொடுக்க வேண்டும். அடுத்தது மரணமும் பாதாளமும் தங்களுக்குள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. பாத்தீங்களா? பாதாளத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் தங்களுக்குள்ள மரித்தோரை ஒப்பு கொடுக்க வேண்டும். யாவரும் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். யாவரும் தங்கள் கிரியைகளின்படி என்ன அடைந்தார்கள்? நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலில் தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாகிய காணப்படாத எவனோ அவன் அக்கினி கடலில் தள்ளப்பட்டான். எந்த கொம்பனாயிருந்தாலும் எவனோ அவன் அக்கினி கடலில் தள்ளப்பட்டான்.
ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த சத்தியம் பிடிச்சது? உண்மையா? உண்மை எத்தனை பேருக்கு இந்த சத்தியம் பிடிச்சது? ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குது? நம்ம எங்க போறோம்? நம்ம எங்க போறோம்? இன்னைக்கு ஏசப்பா வந்தா எங்க போனோம் சொல்லுங்களேன். ஏசப்பா வந்தா எங்க போனோம் சொல்லுங்களேன். நான் என் மனைவி லண்டனுக்கு ஃபிளைட்ல ஏர்போர்ட்ல மீனம்பாக்கு ஏர்போர்ட்ல ஃபிளைட்ல நிற்கும் என் ரெண்டாவது மருமகளுக்கு, மம்மி டாடி தான் எப்ப பார்த்தாலும் ஏசப்பா சீக்கிரம் வராங்க, சீக்கிரம் பிரசங்கம் பண்றோம், நீங்க ரெண்டு இப்ப லண்டனுக்கு ஃபிளைட் ஏற, நீ ஒருவேளை இப்ப ஏசப்பா வந்த அம்மா எப்படின்னு கேட்டேன். நாங்க அப்படியே வந்துடுவேன், நீங்க இப்படியே வந்துடுவேன் அம்மான்னு சொல்லிட்டேன். ஆமீன். நாங்க அப்படியே வந்துடுவேன், நீங்க இப்படி சொல்லணும் பிள்ளைகளுக்கு. நம்ம எங்க இருந்தாலும் ஒரு இடத்துல ஒரு நாள் சந்திக்க போறோம். அதான் நம்மட அப்பா வீடு, ஆமீன் சொல்லுவோமா? அதான் நம்மட சொந்த வீடு, ஆமீன் சொல்லுவோமா? அதான் நம்மட சொந்த வீடு தான், ஆமீன் சொல்லுவோமா? அந்த வீட்டில் ஒரு நாள் நம்ம சந்திக்க போறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏசப்பா அந்த கிருபை நமக்கு தருவாரா தரமாட்டாரா? அப்போ இந்த இடத்துக்கு போக வேண்டுமானால் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் என்ன பண்ண வேண்டும்? ஸ்நானப்பட வேண்டும், ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும், பேரு ஜீவ புத்தகத்தில் பதியணுங்கள், மனம் திரும்பணும், இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக இதயத்தில் என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ளணும். நான் ஒரு பாவி என்பதை ஒத்துக்கொள்ளணும். இயேசுவே நீர் எனக்கு வேணும், நீர் எனக்கு வேணும். கேரளாவில் மலப்புறம் கத்தின்னு சொல்லுவாங்க, முஸ்லிம்ஸ் யூஸ் பண்ற கத்தி, இருபுறமும் கரிக்குள்ள பட்டயம். அது எங்களுக்கு பெரிய தோல் பெல்ட்ல அப்படி இருக்கு. கத்தி இல்லாத நாங்க வெளியே போக மாட்டோம். பணத்திமிரு, கொழுப்பு. எங்க வீட்டுல 5 ஆம்பளை பிள்ளைங்க, பக்கா ரவுடிசம். ஒரு மனுஷனை குத்தி அவன் குடலை உரியதுக்காக இந்த கத்தி எடுத்துட்டு போற ராத்திரி 9:30 மணிக்கு கட்டாயமா ஒரு அரை மணி நேரம் தாண்டி இருந்தா அவன் குடலை எடுத்திருப்பேன். அந்த அவன் வீட்டு கிட்ட போய் நிக்கிற, அவன் வீட்டு முற்றத்தில் ஒரு மீட்டிங் நடக்குது. ஒரு பெட்ரோல் மேக்ஸ் லைட் வச்சு 8 பேர் உட்கார்ந்து மீட்டு விட்டத்தில் ஒரு பெட்ரோல் மேக்ஸ் வச்சு கை அடிச்சு அப்படி பாட்டு பாடுறேன். நான் ஒரு பெரிய இந்த மரவள்ளி கிழங்கு தோட்டம் அங்க இருக்குது, ஏக்கர் கணக்கு அந்த மரவள்ளி கிழங்கு தோட்டம். அதுக்குள்ள போய் ஒளிஞ்சிருக்கிற இந்த பெட்ரோல் மேக்ஸ் லைட் ஆஃப் பண்ண உடனே குடலை குத்தி எடுக்கணும். அப்படி நிக்கமதான் அன்னைக்கு அந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்றான். மதிகேடனே, இந்த ராத்திரி உன் ஜீவன் போனால் உனக்கு யாரு துணை செய்வான்? இது திரும்பி 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 சொல்றான் அந்த மனுஷன். அந்த நேரத்திலே கை வரைச்சு கத்தி கீழே விழுந்தது. அன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். அந்த ராத்திரி இயேசு ஏற்றுக்கொண்டேன். இது ஒரு வியாழக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். அடுத்த 19வது நாள் அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டேன். இன்னைக்கு கர்த்தருடைய கிருபையால் இன்னைக்கு நாங்கள் குடும்பம் முழுவதும் கர்த்தருடைய ஊழியத்தில் மகிமையோடு நாங்கள் நிற்கிறேன். என்னோட ரெண்டாவது மகன் இந்த தமிழ்நாடு முழுவதுக்கும் ஒரு மாபெரும் பொறுப்பில் இருக்கிற. இப்போ பாஸ்டருக்கு விஷயம் வந்து சொல்லிட்டு போனேன், பாஸ்டர் 2வது மகன் தான் இந்தியாவில் இந்த ஸ்தானத்தை நிற்கிறேன்னு சொல்லி. என்னோட மூத்த மகன் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் முழுவதுக்கும் அவர் தான் பொறுப்பு. காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் ஒரு பெரிய டிஸ்ட்ரிக்ட், அதுக்கு முழுவதும் மூத்த மகன் பொறுப்பு. அந்த அளவுக்கு பிள்ளைகளை ஊழியத்தில் உருவாக்கி, ஒவ்வொரு ஸ்தானத்தில் உருவாக்கி, ஒவ்வொரு சபைகளை உருவாக்குறதுக்காக, ஒவ்வொரு சபைகளுக்கு உதவி செய்யறதுக்காக இன்னைக்கு நாங்கள் குடும்பமா இறங்கி தேவ நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்திட்டு வரோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? கர்த்தர் நல்லவராயிருக்கிறார், கர்த்தர் பெரியவராயிருக்கிறார், அவர் ஜீவன் உள்ளவராயிருக்கிறார், அவர் ஜீவாதிபதியாயிருக்கிறார், அவர் சர்வ வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். நான் இப்ப உங்களுக்காக செபிக்க போறேன். நம்முடைய செய்தியின் தலைப்பு, யார் பரலோகம் போவார்? யார் பரலோகம் போவார்? 2 கை நெஞ்சிலே வைத்து ஒரு நிமிஷம் இருக்கிறதுலே ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் யாரு எழும்ப வேண்டாம். 2 கை நெஞ்சில் வைத்து, யார் பரலோகம் போவா? ஒரு கேள்வி காதில் வந்து விடுது, நான் போவேனோ? எல்லாரும் கை நெஞ்சில் வைங்க. ஸ்டேஜிலும் சரி, கிரவுண்டிலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, 2 கை நெஞ்சில் வைத்து ஒரு செகண்ட், எசப்பா இப்ப நீங்க வந்தா என் கதி என்ன? இப்ப என் ஜீவன் போனா என் ஆத்துமாவின் கதி என்ன? நான் பரலோகத்துக்கு தகுதி உள்ளவனா, தகுதி உள்ளவளா? கொஞ்சம் கேளுங்களேன். இல்லை என்றால் என்னை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே, இந்த ராத்திரி என்னை தகுதிப்படுத்துங்கப்பா. என்னில் ஏதாவது பாவம் குறைகள் இருந்தால் என்னை மன்னியும் ஆண்டவரே. என்னை திருரத்தத்தால கழுகி என்னை உள்ளும்புறமாய் சுத்திகரியும் ஆண்டவரே. ஏசப்பா உம்முடைய கரத்தால் என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? 2 கை நெஞ்சில வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா இன்றைக்கு நான் மரித்தால், இன்றைக்கு இயேசு வந்தால் என் கதி என்னாகும்? ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. எத்தனை பேருக்கு ஏசப்பா வேணும்? ஏசப்பா இல்லாத வாழ்க்கை, நான் ஃபர்ஸ்ட் டே சொன்ன ஜீரோ. இயேசுவோடு தான் நீ ஹீரோ. இயேசு இல்லாவிட்டா நீ ஜீரோ, பூஜ்ஜியம்.
இயேசுவோடு நீ ஹீரோ. இயேசு உன்னை வாழ வைக்கிற தெய்வம். இயேசு உனக்கு அற்புதங்களை செய்கிற தெய்வம். இயேசு உன்னை உயர்த்துகிற தெய்வம். உனக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக தான், உன்னோட சிரசிலே பொற்கிரீடம் சூட்டதுக்காக தான் அவருடைய சிரசிலே முள்முடி சூட்டினார்கள். அந்த குரோர மரணம் யாருக்காக? அந்த கடைசி சொட்டு ரத்தம் சிந்தினது யாருக்காக? அந்த சிலுவையில் அந்த அகோர குரல் யாருக்காக? உனக்காக அல்லவா? இப்ப இயேசு உன்னை நேசிக்கிறா. இயேசு உன்னை நேசிக்கிறா. இன்னைக்கு ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் உங்களுடைய இதயத்தை திறந்து இயேசுவுக்கு இடம் கொடுக்க விரும்புறீங்களா? இயேசுப்பா, எனக்கு நீங்க வேணும். நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம். நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு. எல்லா பாஸ்டர்ஸ் ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த சபையோட மக்கள் எல்லாம் பொறுப்பிருக்கிற எல்லாரும் ஜெபம் பண்ணி கொண்டிருங்க. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் எல்லாரும் ஜெபம் பண்ணி கொண்டிருங்க. எந்த சபையிலிருந்து வந்தாலும் நீங்க ரட்சிக்கப்பட்ட பாப்டிஸ்ட் எடுத்தவங்களானால் ப்ளீஸ் நீங்க ஜெபம் பண்ணி கொண்டிருங்க. ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். சற்று நேரத்துக்குள்ளே குயரிங்க ஒரு பாட்டு பாடும். அந்த பாட்டு பாடுற நேரத்தில் 13 வயசுக்கு மேற்பட்டவர்கள் யாராயிருந்தாலும், 13 வயசுக்கு மேல் என்ன வயசானாலும் பரவாயில்ல, ஆண்கள் பெண்கள், நீங்கள் இன்னும் இயேசுவுக்கு உங்களுடைய இதயத்தை கொடுக்கல, இன்னும் நீங்க ரட்சிக்கப்படல, இன்னும் நீங்க பாப்டிசம் எடுக்கல, இயேசுவின் பிள்ளையாக நீ பிறக்கல, உன் பேர் ஜீவ புத்தகத்தில் எழுதில்ல, இன்னைக்கு நீ மரிச்சா அந்த கந்தகம் அக்கினி எரிகிற நரகத்துக்கு நீ போக போறோம் என்ற சத்தியம் கேட்டல்லவா? இயேசப்பா, எனக்கு அந்த நரகம் வேண்டாம், நான் அந்த நரகத்துக்கு போக மாட்டேன். இயேசுவே, நீர் வழியும் சத்தியம் ஜீவனும் சொன்னீரே, அந்த வழியாக நானும் சொர்க்கத்துக்கு வர விரும்புகிறேன். மக்களை, மோசிக்கு கொஞ்சம் சவுண்ட் கொஞ்சம் நல்லா இருக்கு, கொஞ்சம் குறைச்சிடுங்க. மக்களை போடுங்க, நோ ப்ராப்ளம், கொஞ்சம் குறைச்சா போட்டு போதும். பிள்ளைகள் கவனிங்க. எல்லாரும் ஜெபத்தோடு இருக்கும் பொழுது 13 வயசுக்கு மேற்பட்ட பிள்ளைகள், ஆண்கள் பெண்கள் ஆராயிருந்தாலும், எனக்கு இயேசு வேணும், நான் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை, இயேசுவின் இதயத்துக்கு வரணும், என் பேரின் ஜீவ புத்தகத்தில் பதியணும், நானும் பரலோகத்துக்கு போனோம், நான் நரகத்துக்கு போக மாட்டேன், என்ன வந்தாலும் நரகத்துக்கு போக மாட்டேன், நான் இயேசப்பா வீட்டுக்கு போறதுக்கு ஆசைப்படுறேன், இயேசப்பாட பிள்ளையாக நான் மாற ஆசைப்படுறேன். அப்படிப்பட்ட பிள்ளைகள் யாரு கண் திறக்க கூடாது. எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணி கொண்டிருங்க. 2 சங்கீதம் 8 வசனத்தை மனதில் வைத்து ஜெபம் பண்ணுங்க. எல்லா சபை விசுவாசிகளும் ஊழியக்காரர்களும் பாரத்தோடு சங்கீதம் 2:8 மனதில் வைத்து ஜெபம் பண்ணுங்க. அவர் தான் சொல்ற, என்னை கேளு, அப்போது ஜாதிகளை உனக்கு சுதந்திரமாக, பூமி நெல்லை உனக்கு சொந்தமாக தருவேன் கர்த்தர் தான் சொல்லி இருக்கிறார். ஆத்ம பாரத்தோடு நீங்க ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது, ரட்சிக்கப்படாத பிள்ளைகள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகள், இதுவரைக்கும் முழுக்க ஸ்நானம் எடுக்காத பிள்ளைகள் இங்க இருந்தால், நீங்க யாரா இருந்தாலும் இயேசு உங்களை நேசிக்கிறார். நாளைக்கு மாலையில் இந்த இடத்துல மீட்டிங் கிடையாது. இந்த பப்ளிக் மீட்டிங் இன்னோட முடிவடைகிறது. நாளைக்கு சபை ஆராதனை தான், சபை ஆராதனை தான். நாளைக்கு ராத்திரி இந்த கூட்டம் இங்க இல்லை. இயேசு உன்னை அழைக்கிறார், இயேசு உன்னை நேசிக்கிறார். நீங்கள் இருக்கிற இடத்துல எனக்கு இயேசு வேணும், ரட்சிக்கப்படாத பிள்ளைகள், பாப்டிசம் எடுக்காத பிள்ளைகள், எனக்கு இயேசு வேணும் என்றிருந்தால், இருக்கிற இடத்துல உங்களோட வலது கரத்தை உயர்த்துங்கள், வலது கரத்தை உயர்த்துங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். வலது கரத்தை உயர்த்துங்கள். எனக்கு இயேசு வேணும். 13 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எங்க இருந்தாலும் விசுவாசத்தோடு, இதுக்கு மேல ஒரு சத்தியம் இல்லை. இன்றைக்கு நீ மரித்தால், இன்றைக்கு இயேசு வந்தால் உன் கதி என்ன? கந்தகம் அக்கினி, அந்த அக்கினி அணையாது, புழு சாகாது, நித்திய நித்திய காலம் மரண வேதனை, மரண வேதனை. ஆனால் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நீ போனால், உன் பேரு ஜீவ புத்தகத்தில் இருந்தால், உனக்கு நித்திய ராஜ்யம், உனக்கு நித்திய ஜீவன், உனக்கு நித்திய சந்தோஷம், நித்திய சமாதானம் இயேசு தருகிறார். கை உயர்த்தினவங்க தயவு செய்து கோயரிங்க ஒரு பாட்டு பாடும்போது நீங்க முன்னாடி வருகிறது உண்டானால், உங்க மேல என் கையை வைத்து நான் ஜெபம் பண்ண போறேன். வெட்கப்படாமல் முன்னாடி வாங்க. எனக்கு இயேசு வேணும், எனக்கு இயேசு வேணும், எனக்கு இயேசு வேணும், நான் சொர்க்கத்தில் போகணும், நான் நரகத்துக்கு போக மாட்டேன். அப்படிப்பட்டவங்க இருந்தால் தயவு செய்து எழுப்பி வெட்கப்படாம இந்த மேடைக்கு பக்கமா வாங்க. நான் இறங்கி வந்து உங்க மேல் கை வைக்க போறேன். உங்க பேர் இன்னைக்கு ஜீவ புத்தகத்தை எழுத போகுது. எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கணும். சபை ஊக்கமா, மேடையில் ஜெப சத்தமே நான் கேட்கல. ஐயா பாஸ்டர்ஸ், உங்க ஜெபமே நான் கேட்கல.
ஓடி வந்து நில்லுங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். 13 வயதுக்கு மேற்பட்ட யாரா இருந்தாலும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் சீக்கிரமா வாங்க. மக்களை பாட்டு பாடுங்க. தயவு செய்து ப்ளீஸ் ஜெபம் பண்ணி கொண்டிருக்க சொல்றேன். ஜெபம் பண்ணுங்க சொல்றேன். யாரு வராங்க யாரு போறாங்கன்னு பார்க்காதுங்க. கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபியுங்கள். இன்னும் அநேக பிள்ளைகள் இருக்கிற. இயேசு உங்களை அழைக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். வெட்கப்படக்கூடாது. உன் பேரை இயேசு ஜீவனத்திலே பதிக்க ஆசைப்படுகிறார். எழுப்பி வாங்க. ஆறுதல் தருகிறார் அதிசயமானவர். ஆறுதல் தருகிறார் சர்வ வல்லவர். இன்னும் அநேகர் உண்டு. இயேசு உன்னை அழைக்கிறார். வல்லவர் பேர் ஜீவனத்திலே இயேசு விரும்புகிறார். தருகிறார். தம்பி தங்கச்சி இயேசு உன்னை நேசிக்கிறார். தருகிறார். ஓடி வாங்க, ஓடி வாங்க, ஓடி வாங்க. சேர்ந்து துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. எதிர்காலம் நமக்குண்டே, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டே, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே. ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. கூப்பிடு உண்மையாய், இன்று கூப்பிடு உண்மையாய். குறையெல்லாம் நீக்குவார், நம் குறையெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. என் இயேசு வருகிறார் மேகங்கள் நடுவிலே. என் இயேசு வருகிறார் மேகங்கள் நடுவிலே. மகிமையில் சேர்த்திட, மகிமையில் சேர்த்திட, மறுரூபமாக்குவார், நம்மை மறுரூபமாக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். 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 நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு
கைவிடா ஒரு நாளும் விலகிடா எதிர்காலம் நமக்குண்டு எதற்கும் பயமில்லை எதிர்காலம் நமக்குண்டு எதற்கும் பயமில்லை அதிகாரம் கையிலே அதிகாரம் கையிலே ஆளுவோம் தேசத்தை நாம் ஆளுவோம் தேசத்தை ஒன்று சேர்ந்தோ நான் துதிப்போம் சாத்தானை மிதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் 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 என் இயேசு வருகிறார் மேகங்கள் நடுவிலே என் இயேசு வருகிறார் மேகங்கள் நடுவிலே மகிமையில் சேர்த்திட மகிமையில் சேர்த்திட நம்மை மறுரூபமாக்குவார் நம்மை மறுரூபமாக்குவார் ஒன்று சேர்ந்து நான் துதிப்போம் சாத்தானை மிதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் 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 நம் இயேசு நல்லவர் ஒரு போதும் கைவிடா ஒரு நாளும் விலகிடா நம் இயேசு நல்லவர் ஒரு போதும் கைவிடா ஒரு நாளும் விலகிடா பாருங்க, இன்னைக்கு உலகம் முழுவதும் வாலிப ஆண் மக்களும் பெண் மக்களும் போத பொருட்களுக்கும் விபச்சாரத்துக்கும் கொடிய பாவத்துக்கும் கீழ்ப்படிந்து அடிமைகளாக போய்கொண்டிருக்கின்றது. 10 முத்துக்கள் வந்து நிற்கிறாங்க பாருங்க. நான் இன்னைக்கு 20 பிள்ளைகளை கேட்டேன். என் கர்த்தர் கடைக்காரன் அல்ல, எனக்கு எங்க கேட்டாலும் கொடுப்பாங்க, என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க. ஆனால் இன்னும் அநேகர் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். மக்களை, இன்னைக்கு ராத்திரி தெளிவான சத்தியத்தை உனக்கு நான் அறிவித்திருக்கிறேன். நீங்க எந்த கன்வென்ஷன் கூட்டத்திலே போனாலும் இப்படியெல்லாம் நீங்க கேட்க முடியாது. இயேசு உனக்காக தான் இந்த மீட்டிங்கை ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். ஒருவேளை நீ முன்னாடி வராவிட்டாலும் இன்னைக்கு ராத்திரி நீ தூங்குறதுக்கு முன்னே உன் வீட்டில் போய் முழங்கால் படிட்டு, ஏசப்பா நான் என்ன செய்யணும்னு கேளு, என்னை எப்படி ஒப்பு கொடுக்கணும்னு கேளு. பாருங்க, இந்த 10 முத்துக்களை பாருங்களேன், எல்லாம் வாலிப பிள்ளைங்க தான். இந்த ஒரு பிள்ளையோட விலை உங்களுக்கு தெரியுமா? ஒரு ஆத்மாவோட விலை உங்களுக்கு தெரியுமா? இந்த உலகம் முழுவதையும் வித்தாலும் இங்க வந்து நிற்கிற ஒரு பிள்ளையோட ஆத்மாவை வாங்க முடியாதா? அப்படி எத்தனை மில்லியன் 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 கோடி சொத்துக்கள் இதோ முன்னாடி வந்து நிற்கிறார். பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம். ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது பரலோக ராஜ்யத்திலே மிகுந்த சந்தோஷம். நம்முடைய 22வது வருஷத்தினுடைய இந்த கன்வென்ஷன்ல இந்த 3 நாட்கள் கூட்டத்திலே கத்து நம்ம கொடுத்த அற்புதம் பாருங்களேன். இந்த 10 பிள்ளைகளை நான் தொட்டிருக்கிறேன். நான் தொட்ட ஒருத்தனு இதுவரைக்கும் அழிஞ்சு போன சரித்திரம் கிடையாது. நான் தொட்ட ஒருத்தனும் நாசமா போன சரித்திரம் கிடையாது. நிச்சயமாகவே கர்த்தர் இன்றைக்கு இந்த பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதித்திருக்கிறார். தேவன் அவருடைய நெஞ்சுக்குள்ள வந்திருக்கிறார், அவருடைய ஹிருதயத்துக்குள்ள வந்திருக்கிறார். யார் அவர்? ராஜாதி ராஜா, ராஜாதி ராஜா. அப்படின்னு இந்த பிள்ளைகளை கர்த்தர் இன்று முதல் ராஜாத்திகளை போல நடத்த போகிறார். நல்ல புத்தி, நல்ல ஞானம், நல்ல கிருபை கர்த்தர் கொடுத்து உயர்த்தி உயர்த்தி கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிக்க போகிறார். முன்னாடி வந்த 10 மக்களுக்கு நான் சொல்றேன், இந்த முன் வைத்த காலை பின் வைக்காதுங்க. இந்த சபைக்கு நீங்க வந்து உபதேசத்தை கேட்டு சீக்கிரமா ஞானஸ்நான கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி ஸ்நானப்படுங்க. இயேசு சீக்கிரம் வருகிறார், இயேசு சீக்கிரம் வருகிறார். நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுமி நிக்கலாமா? எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுமி நிக்கலாமா? நான் எல்லாருக்காக ஒரு சின்ன ஜெபம் பண்ண போறேன். கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். இந்த 3 நாட்களும் தெளிவாக கர்த்தரோடு பேசி இருக்கிறார். 3 நாட்களும் சரியான சத்தியம் உங்களுக்கு வந்து சேர்ந்து இருக்கிறது. 21 ஆண்டுகள் கர்த்தர் உங்களை பாதுகாத்து 22ஆம் வருஷத்துக்குள்ள உங்களை கொண்டு வந்து
தேவன் உங்களை கைப்பிடித்து வந்திருக்கிறது. நீங்க வந்ததல்ல, அவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். கடந்த 21 ஆண்டுகளில் காணாத அற்புதங்கள், கடந்த 21 ஆண்டுகளில் காணாத ஆசீர்வாதங்கள், கடந்த 21 ஆண்டுகளில் உங்களை ஜெபத்துக்கு கிடைக்காத பதில்கள் இந்த 22ஆம் வருஷம் கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். தேவன் உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்க போகிறார். பிள்ளைகளோட திருமண தடைகள் எல்லாம் மாறப்போகுது. பிள்ளை பேர் தடை எல்லாம் மாறப்போகுது. உங்களோட வீடு பணிக்கிற தடைகள் எல்லாம் மாறப்போகுது. உங்களோட வேலை கிடைக்கிற தடை எல்லாம் மாறப்போகுது. நீங்க செய்வதெல்லாம் ஆசீர்வாதமாக அமைய போகுது. இன்று முதல் உங்க வீட்டில் ஒரு அற்புதம் நடக்க போகுது. இன்று முதல் உங்க குடும்பத்தில் தெய்வ சமாதானம் பெருக போகுது. தேவனுடைய பலனும் தேவனுடைய சுகமும் தேவனுடைய சந்தோஷமும் உங்களுக்குள்ள பெருக போகுது. இதோ நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், அலை அலையாக அலை அலையாக தெய்வ சமாதானம் உங்களுக்குள்ள வந்து கொண்டிருக்கிறது. உங்க குடும்பத்துக்குள்ள வந்து கொண்டிருக்கிறது. உங்க பிரச்சனைகளுக்குள்ள வந்து கொண்டிருக்கிறது. அலை அலையாக அலை அலையாக அலை அலையாக தேவனுடைய சமாதானம் உங்களுக்குள்ள வந்து கொண்டிருக்கிறது. அது உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, அவருடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். அது யாரும் எடுக்க முடியாது, ஒருவனும் அளிக்க முடியாது. ஒரு நித்திய சமாதானம். மக்களை இப்படி ஆராதித்தால் போதாது. கர்த்தர் உங்களை சமாதானத்தின் நதியில கணக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, இடுப்பளவு அல்ல, கழுத்தளவு அல்ல, நீச்சலால முழுகிற அளவுக்கு கர்த்தர் உங்களை நடத்துகிறார். உங்களுடைய குடும்பத்தின் சாபங்கள் முறியுது. உங்க குடும்பத்தின் சாபங்கள் முறியுது. உங்க ரோகங்கள் தொலையுது. உங்க பாவங்கள் தொலையுது. அக்கிரமங்கள் தொலையுது. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் உங்க மேல் தளிக்கப்படுது. உங்க குடும்பத்துமே தளிக்கப்படுது. அற்புதம் நடக்குது. இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம் நடக்குது. இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம் நடக்குது. விடுதலை நீ கொண்டு வந்த பாவம், நீ கொண்டு வந்த சாபம், நீ கொண்டு வந்த வறுமை, நீ கொண்டு வந்த பட்டினி, உன்னுடைய தனிமை, உன்னுடைய நிந்தனை, உன்னுடைய அவமானம், உன்னுடைய வேதனை, மரண பயம், உன் தனிமை எல்லாம் இயேசு மாற்றுகிறார். இயேசு மாற்றுகிறார். இயேசு மாற்றுகிறார். இயேசு மாற்றுகிறார். இயேசு உங்க கூட வர விரும்புகிறார். உங்க வீட்டுக்கு வர விரும்புகிறார். உங்க பிரச்சனைகளை பரிகரிக்க வர விரும்புகிறார். எல்லாரும் தலைக்கு மேல கரங்களை தட்டி ஆர்ப்பரியுங்க, ஆர்ப்பரியுங்க. ஒரு பெரிய பெரிய இரைச்சல் உண்டாகட்டும். ஒரு பெருமழையின் சத்தம், ஒரு இடி முழக்கத்தின் சத்தம். சாத்தான் நடுங்கட்டும், சாத்தான் நடுங்கட்டும், சாத்தான் நடுங்கட்டும், சாத்தான் நடுங்கட்டும், அழியட்டும். அவன் பந்தனங்கள் முறியட்டும். உன் கழுத்திரிகள் நுகங்கள் முறியட்டும். நுக கயிறுகள் அறுக்கப்படுவதாக. குனிந்த தலையெல்லாம் நிமரட்டும். குனிந்த தலை ஆசீர்வாதம் இன்றைக்கு இப்பொழுது இயேசு தருகிறார். இயேசு தருகிறார். இயேசு தருகிறார். இயேசு தருகிறார். இயேசு தருகிறார். இரட்டிப்பான நன்மைகள், இரட்டிப்பான சுகம், இரட்டிப்பான ஆசீர்வாதம், இரட்டிப்பான சமாதானம் இயேசு தருகிறார். இயேசு தருகிறார். Thank you Lord. Thank you Jesus. கர்த்தர் இந்த 3 நாட்களை ஒரு குறை இல்லாம, தடை இல்லாம, மழை இல்லாம, மின்சார தடை இல்லாம, போக்குவரத்து தடை இல்லாம, எந்த ஒரு விபத்து இல்லாம நம்மளை பாதுகாத்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இந்த விதைக்கப்பட்ட வசனத்தின் மேல் ஒன்று சத்துரு களை போடக்கூடாது. இந்த 3 நாட்கள் இங்க மாறி விதைத்த விதைகளின் மேல சத்ருவானவன் களை அள்ளி போடக்கூடாது. அவருடைய முன்மாறி பின்மாறி ஊற்றி இது 30, 60, 100 பெருகும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நம்முடைய சபை பக்தி விருத்தி அடையும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இந்த கிதியோன் மிஷன் ஸ்தாபனம் பலப்படும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இதோட தலைமை ஸ்தாபனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லா உடன் வேலைக்காரர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லா விசுவாசி குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நம்முடைய அயல்வாசிகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா?
உங்க 3 நாட்களும் வந்திருக்கிற அத்தனை மக்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹalleluya. நாளை காலையில சரியாக 9 மணிக்கு சபை ஆராதனை இங்கே ஆரம்பமாகும். நாளைக்கு ஒரு வித்தியாசமான செய்தி உங்களுக்காக நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். வேற எந்த ஆவிக்குரிய சபைக்கும் போகாத நீங்கள் காலை 9 மணிக்கு இந்த இடத்துக்கு வந்து நாளைக்கு பகல் நான் கொடுக்கிற வார்த்தைகளை கேட்டு ஆசீர்வாதத்தோடு நீங்க திரும்புங்க. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பா. இந்த 3 நாட்களும் கர்த்தர் என்னை பலப்படுத்தினா. ஒரு நிமிஷம் இந்த மேடையில் நின்று நான் பேசணும்னு எதிர்பார்க்கவே இல்லை. கர்த்தருடைய பெரிய கிருபை. உங்க ஜெபத்தை ஏசப்பா கேட்டிருக்கிறார். இந்த கிதியோன் மிஷன் சபையோட ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். உங்களோட கண்ணீரை கர்த்தர் கண்டா. நான் சொன்ன கேளுங்களா, இங்க வந்து சூப்பு, ஜூஸ், பழம், சாப்பாடு எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்த பிரசங்கம் முடித்தோடனே ஒரு டம்ளர் தண்ணி தான் குடிக்கிறேன். ஆனா இந்த பலன் நீங்க ஜெபித்த ஜெபம் தான். அப்ப கிதியோன் மிஷன் சபையோட ஜெபம் இயேசு கேட்கிறார், பரலோகம் அங்கீகரிக்கிறார். அதுக்கு நானே அடையாளமாய் இருக்கிறேன், நானே அடையாளமாய் இருக்கிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து எங்களுக்காக, எங்களுடைய குடும்பத்துக்காக, எங்களுடைய ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. தொடர்ந்து இந்த வாரம் அடுத்த வாரம் நடக்கிற எல்லா கன்வென்ஷனுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. அங்க எல்லாம் கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்தணும், வல்லமையாக பயன்படுத்தணும், வல்லமையாக பயன்படுத்தணும். கர்த்தர் இந்த தேசத்தை கலக்கணும். கர்த்தருடைய கிருபை, நான் விட்டு வந்த சபைகள், குடும்பங்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். எங்கேயுமே ஒரு கேடு கெடுதி வரக்கூடாது. அடியானே கர்த்தர் இன்னும் பலப்படுத்தணும்.